அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையா இன்று 11 ஜனவரி 2026 மஸ்ஜித் அப்துல் ரஸாக் பள்ளியில் 69வது மாதாந்திர குரான் தப்சீர் மற்றும் தமிழ் பயான் நடைபெற உள்ளது. இன்றைய தப்சீர் மற்றும் பயானை உரையாற்ற சிங்கையில் அப்துல் கஃபூர் பள்ளியின் தலைமை இமாம் உஸ்தாத் அசீசுல்லா ஹசனி அவர்கள். வழமை போல் இன்ஷா அல்லாஹ் இன்றும் லோகர் தொழுகைக்கு பிறகு மதிய உணவு பரிமாறப்படும். இன்ஷா அல்லாஹ் கலந்து கொள்ளுங்கள். அதனிடையில் தேநீரும் குளிர்பானங்களும் தயார் செய்யப்படும். தேவைப்படுவோர் வெளிப்பள்ளியில் சென்று பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய 69வது மதாந்திர குரான் தப்சீர் மற்றும் பயானை உரையாற்ற நம்முடைய உஸ்தாத் அசீசுல்லா ஹசனி அவர்களை அழைக்கிறேன். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كلا إنها لظى نزاعة للشوى تدعو من أدبر وتولى وجمع فأوعى إن الإنسان خلق هلوعا إذا مسه الشر جزوعا وإذا مسه الخير منوعا إلا المصلين الذين هم على صلاتهم دائمون والذين في أموالهم حق معلوم للسائل والمحروم والذين يصدقون بيوم الدين والذين هم من عذاب ربهم مشفقون إن عذاب ربهم غير مأمون والذين هم لفروجهم حافظون إلا على أزواجهم أو ما ملكت أيمانهم فإنهم غير ملومين فمن ابتغى وراء ذلك فأولئك هم العادون والذين هم لأماناتهم وعهدهم راعون
والذين هم بشهاداتهم قائمون والذين هم على صلاتهم يحافظون أولئك في جنات مكرمون فما للذين كفروا قبلك مهطعين عن اليمين وعن الشمال عزين أيطمع كل امرئ منهم أن يدخل جنة نعيم كلا إنا خلقناهم مما يعلمون فلا أقسم برب المشارق والمغارب إنا لقادرون على أن نبدل خيرا منهم وما نحن بمسبوقين فذرهم يخوضوا ويلعبوا حتى يلاقوا يومهم الذي يوعدون يوم يخرجون من الأجداث سراعا كأنهم إلى نصب يوفضون خاشعة أبصارهم ترهقهم ذلة ذلك اليوم الذي قالوا يوعدون صدق الله العظيم. الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحابه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்முடைய இந்த மஜ்லிஸை கபூல் செய்து கொள்வானாக. தொடர்ந்து நடைபெறக்கூடிய இந்த திருக்குர்ஆனுடைய வகுப்பை கடைசி வரை தொய்வில்லாமல் தொடர்வதற்கு எல்லா வகையிலும் அல்லாஹ் உறுதுணையாக இருப்பானாக. இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு தன்னுடைய உடலாலும் பொருளாலும் செலவு செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் அவர்களினுடைய ஹாஜத்துகளை நிறைவேற்றி நிறைவான ஆரோக்கியத்தை வழங்கி தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைவதற்கு அவர்களை காரணமாக்குவானாக என்கின்ற நல்ல துவாவோடு இந்த திருக்குர்ஆனுடைய தஃசீர் வகுப்பை நாம் ஆரம்பிக்கிறோம். சூரத்துல் மஆரிஜ் என்று சொல்லப்படக்கூடிய சூரா, இந்த சூறாவினுடைய 13வது வசனத்திலிருந்து நம்ம தொடர்ந்து இந்த சூறாவினுடைய கடைசி வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். இந்த சூறாவினுடைய ஆரம்பத்திலிருந்து இந்த 13 வசனம் வரையிலான செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், நாளை மறுமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான். சஅல சாயில் அப்படின்னு ஆரம்பிக்குது இல்லையா, ஒருவர் கேட்டார் என்பதாக அல்லாஹ் ஆரம்பிக்கிறானே, இது எது குறித்து கேட்டார் என்று சொன்னால் மறுமை குறித்து தான் கேட்கிறார். அதை தான் அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். அப்போ ஆரம்பத்தில் உள்ள செய்திகளை நம்ம ஏற்கனவே சென்ற வகுப்பில் பார்த்துருப்போம். அதில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா கியாமத்து நாள் சம்பந்தமாக சொல்கிறான். ஏற்கனவே இந்த தஃப்சீருடைய வகுப்பில் கடைசியிலிருந்து பார்த்துக்கிட்டு வர்றோம் இல்லையா, சூரத்துன் நாஸிலிருந்து தானே பார்த்துக்கிட்டு வர்றோம். இப்போ சூரத்துன் நாஸிலிருந்து பார்த்துக்கிட்டு வர்றதுனால அதிகமாக கியாமத்து நாளை பற்றி தான் பார்த்துருப்போம். நிறைய கியாமத்து நாளை பற்றி தான் வரும். என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆரம்ப காலம் என்பது மறுமை சம்பந்தமாகவும் நபி அல்லாஹ்வினுடைய ஆற்றல் சம்பந்தமாகவும் அவனுடைய அத்தாட்சிகள் சம்பந்தமாகவும் அதிகம் பேசப்பட்ட காலம். அதற்கு பிறகு சட்டத்திட்டங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அப்போ அந்த அடிப்படையில் அந்த கடைசி சூறாக்கள் எல்லாமே மக்கால இறங்கின சூறா அப்படிங்கிறதுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மறுமை சம்பந்தப்பட்ட செய்திகளை அதிகம் வழங்கினதுனால நம்ம அது சம்பந்தமாக நிறைய பார்த்துருப்போம். அதனால திரும்பவும் அந்த கியாமத்து நாள் சம்பந்தமாக வருது. அந்த ஆரம்ப வசனங்கள்ல நம்ம அதை பார்த்துருப்போம், சரிங்களா? அதனால அது சம்பந்தமா நம்ம திரும்ப பார்க்கணுன்ற தேவை இருக்காது. இதுல 4 பகுதிகளில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த சூறால சொல்றான். 4 பகுதிகளில் முதலாவது பகுதி தான் கியாமத்து நாள் சம்பந்தப்பட்டது. 2வது பகுதி நரக வேதனை சம்பந்தப்பட்டது. 3வது பகுதி கெட்டவர்களினுடைய நடவடிக்கைகள் சம்பந்தப்பட்டது. 4வது பகுதி நல்லோர்களுடைய பண்புகள் சம்பந்தப்பட்டது. இந்த 4 பகுதிகளை உள்ளடக்கியது தான் சூரத்துல் மஆரிஜ். சூரத்துல் மஆரிஜ்ல 4 விஷயத்தை அல்லாஹ் பேசுறான்.
அதில் ஆரம்ப வசனங்கள் ஏறக்குறைய 8 வசனங்கள் கியாமத்து நாளை பற்றி உள்ள வசனங்கள். அதிலிருந்து ஒரு 10 வசனங்கள், அதாவது ஒரு 18 வசனங்கள் வரைக்கும் நரகத்தினுடைய வேதனைகள் தண்டனைகள் சம்பந்தப்பட்ட வசனங்கள். அதற்கு பிறகு நல்லோர்களினுடைய கெட்டவர்களினுடைய பண்பு நலன்கள், கெட்டவர்கள் எப்படி இருப்பாங்க, அவங்க எப்படிலாம் நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கெட்டவர்களினுடைய நடவடிக்கைகள். கடைசி பகுதி நல்லவர்களினுடைய நடவடிக்கைகள். இந்த 4 பகுதிகளை கொண்டது தான் சூரத்துல் மாரிஜ். இப்போ சென்ற வகுப்புல கியாமத்து சம்பந்தப்பட்ட பகுதியை பார்த்துருப்போம். நரக சம்பந்தப்பட்ட சில வசனங்களை சென்ற வகுப்புல பார்த்துருப்போம். இப்போ மீதி இருக்கக்கூடிய விஷயத்திலிருந்து 13வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்கலாம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நாளை மறுமையில் மக்களினுடைய நிலை குறித்து அல்லாஹ் சொல்றான். சரிங்களா? அதிலிருந்து நம்ம வரோம். யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்ததி மின் அஸாபி யௌமஇதின் பிபனீஹி வ ஸாஹிபதிஹி வ அஹீஹி வ ஃபஸீலதிஹி அல்லதி துஹ்வீஹி வ மன் ஃபில் அர்தி ஜமீஅன் சும்ம யுன்ஜி. பாவம் செய்தவர் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே யாரை வேண்டுமானாலும் தன்னுடைய தண்டனைக்கு பகரமாக்குவதற்கு அவர் தயாராக இருப்பார் என்பதாக அல்லாஹ் சொல்றான். யாரை வேண்டுமானாலும் அப்படின்னு சொன்னா என்னன்னா, தான் பெற்றெடுத்த பிள்ளைகளை, தன்னுடைய சகோதரர்களை, தனக்கு உதவி செய்த உறவுகளை, பூமியில் உள்ள யாராக இருந்தாலும் சரி அவர்களை தன்னுடைய பாவத்திற்கு பகரமாக்குவதற்கு அவன் தயங்க மாட்டான் என்பதாக அல்லாஹ் சொல்றான். இந்த வசனத்தை நம்ம சுருக்கமா சொல்றதா இருந்தா, நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா விசாரணையை முன்னெடுக்கும் போது உலகத்திலேயே இப்படிலாம் நடந்துகிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்பான். இதனால தான் நடந்துகிட்டேன் அப்படின்னு சொல்லி சில காரணங்களை சொல்லி இந்த தண்டனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான். அப்படி முயற்சி பண்ணும்போது மற்றவங்களை பூரா காரணமாக்குவான். இவர் தான் இப்படி பண்ணினாரு, அவர் தான் அப்படி பண்ணினாருன்னு சொல்லி. உலகத்திலேயே அப்படித்தானே நடக்குது. உலகத்திலேயே ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லி சொன்னா, இன்னொருத்தவங்களோட காரணம் காட்டிட்டு தன்னை தப்பிச்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு பழக்கம் அந்த உலகத்துல இருக்குது இல்லையா? அந்த அடிப்படையில நாளை மறுமையிலும் அவன் என்ன செய்வான் அப்படின்னு சொல்லி சொன்னா, தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய குடும்பத்தார்கள், தனக்கு உதவி செய்தவர்களை கூட தன்னுடைய தவறான காரியத்திற்கு காரணமாக சொல்லி அவர்களை பிடிச்சிக்க, அவரை கேள்வி கேளு, அதனாலதான் நான் தப்பு செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தப்பிச்சு போறதுக்காக வேண்டி முயற்சி செய்வான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இது இந்த மாதிரியான வசனங்கள் இன்னும் பல இடங்கள்ல வந்திருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப அழகா சொல்லி இருக்கிறாங்க. ஒரு பெண் என்ன செய்வா அப்படின்னு சொன்னா, நரகத்தின் பக்கம் எடுத்து செல்லப்படும் போது அந்த பெண் அல்லாஹ்ட்ட சொல்லுவா, யா அல்லாஹ், நான் இந்த பாவத்தை செஞ்சேன், இந்த தப்பு செஞ்சேன், சரிதான். ஆனா என்னுடைய கணவர், என்னுடைய சகோதரர், என்னுடைய பிள்ளை, என்னுடைய தந்தை, இவர்கள் எல்லாம் நல்ல மல்கள் செஞ்சு இன்னைக்கு சொர்க்கத்துக்கு போறாங்களே, நான் நரகத்தினுடைய காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. இவங்க என்கிட்ட சொல்லியிருக்கலாமே, இவங்களை எங்களை அச்சமுட்டி எச்சரிக்கை செஞ்சு இது தவறான வழி, இது நேரான வழி அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. இவங்களாம் என்னை கண்டுக்காததுனால தான் நான் இந்த தப்புலாம் செஞ்சு இன்னைக்கு நான் நரகத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. அதனால அந்த சொர்க்கத்துக்கு போய்கிட்டு இருக்காங்களே அவங்கள நிறுத்தி அவங்கள கொண்டு வந்து எனக்கு பதில் அவங்கள தண்டி என்பதாக ஒரு பெண் அல்லாஹ்விடத்திலே 5 ஆண்களை முறையிட்டு தன்னோடு நரகத்திற்கு இழுத்து செல்வாள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்போ இந்த மாதிரி தான் மற்றவர்களை காரணம் காட்டக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அப்படி காரணம் சொல்லுகிற போது அதில் அவர்களுடைய நியாயமான சில காரணங்களும் இருக்கும், இட்டு கட்டக்கூடிய சில காரணங்களும் இருக்கும். அது அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவன் தானே. இந்த விஷயத்துல அந்த பெண் நியாயமான ஒரு சில காரணங்களை சொல்லுகிறான். எனவே அந்த பெண்ணினுடைய வாதங்களை ஏற்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவருடைய குடும்பத்தார்களையும் சேர்த்து தண்டிக்கிறான். இந்த இடத்துல அந்த பெண்ணுடைய வாதம் அப்படிங்கிறது நியாயமானதாக இருந்தது. ஆனா எல்லா இடத்திலையுமே நியாயமாகவே அவன் பேசுவான் அப்படின்னு சொல்ல முடியாது. சில அநியாயமான, சில பொய்யான, சில இட்டுக்கட்டலும் செய்வான். அது அல்லாஹ்விற்கு தெரியும். அப்ப அந்த அடிப்படையில எதற்கும் துணிவான் அப்படிங்கிற செய்தி தான் இதுல வருது. ஆனா இன்னைக்கு உலகத்துல பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, மற்றவர்களுக்காகத்தான் நான் வாழ்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். என்னுடைய பிள்ளைங்களுக்காக வேண்டித்தான் நான் உழைக்கிறேன், ஓடுறேன், கஷ்டப்படுறேன். எல்லாம் ஏன்னா என்னுடைய பிள்ளைங்களுக்காக தான், எல்லாமே என்னுடைய மனைவிக்காக வேண்டிதான், எல்லாமே மற்றவங்களுக்காகத்தான் தியாகம் செய்யறேன் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துல சொல்லிக்குவான். ஆனா மறுமையில என்ன செய்ய மாட்டான், என்னுடைய பிள்ளையை விட்டு என்னைய பிடிச்சிருன்னு சொல்ல மாட்டான்.
என்னுடைய தந்தையை விட்டு என்ன பிடிச்சிக்கன்னு சொல்ல மாட்டான், என்னுடைய மனைவியை விட்டு என்ன பிடிச்சிக்கன்னு சொல்ல மாட்டான். என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா, என்னை விட்டு அவங்களெல்லாம் பிடிச்சிக்கன்னு சொல்லுவான். என்னை விட்டு அவங்க தான் அதுக்கு காரணம், அவங்களெல்லாம் பிடிச்சிக்க அப்படின்னு சொல்லுவான். அதைத்தான் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான். என்ன அப்படின்னு சொன்னா, பாவம் இழைத்தவன் தன்னுடைய பாவத்திற்கு பகரமாக தன்னுடைய குடும்பத்தார்களை அவன் பகரமாக்குவதற்கு எந்த வகையிலும் தயங்க மாட்டான் என்பதாக அல்லாஹ் சொல்றான். கல்லா இன்னஹா லலா, நிச்சயமாக நரகம் அது ஒரு நெருப்பா. நரகம் என்பது ஒரு நெருப்பு. இந்த லலா அப்படிங்கிற வார்த்தையை அல்லாஹ் இங்க பயன்படுத்துறான் இல்லையா, நெருப்பு. நரகத்தை சொல்றதுக்கு அல்லாஹ் லலா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறான். அதனாலதான் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, சொர்க்கத்திற்கு 7 பெயர்கள் இருக்கிற மாதிரி நரகத்துக்கு 7 பெயர்கள் இருக்கு. அந்த 7 பேர்ல ஒரு பேர் என்ன அப்படின்னா லலா. ஒரு நரகத்தினுடைய ஒரு நரகம், 7 வகையான நரகத்துல ஒரு நரகத்தினுடைய பேரு லலா. அந்த லலா அப்படிங்கிற அந்த பேரு இந்த வசனத்தின் அடிப்படையில தான் வந்துச்சு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கல்லா இன்னஹா லலா, நிச்சயமாக அது ஒரு நெருப்பாகும். நஸ்ஸாஅத்தன் லிஷவா, அது அவருடைய தோலையே உரித்து விடும். அந்த நெருப்புங்கிறது எந்த அளவிற்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னா, நரகத்துல மனிதனை தூக்கி எறிந்ததற்கு பிறகு அவனுடைய தோலையே அது உரித்து விடும். இது சம்பந்தமாகலாம் நிறைய போட்டிருக்காங்க. ஏற்கனவே கியாமத்து சம்பந்தமாகவும் நரக வேதனை சம்பந்தம் நிறைய வசனங்கள் ஒவ்வொரு சூறாவிலையும் பார்த்ததுனால நம்ம மொழிபெயர்ப்போட நம்ம கடந்து போயிடலானுங்க. ததுஊமன் நதுபர வதவல்லா வஜமஅ ஃபஅவுஆ, இந்த நரகம் இருக்கிறதே இது யாரை தனக்குள் அழைக்கும் என்று சொன்னால், யார் புறக்கணித்தார்களோ, அல்லாஹ்வை யார் புறக்கணித்தார்களோ, யார் நல்ல விஷயங்களை விட்டு விரண்டோடினார்களோ அவர்களைத்தான் அந்த நரகம் அழைக்கும். யார் இந்த உலகத்தினுடைய செல்வங்களை சேர்ப்பதிலேயே குறியாக இருந்தார்களோ அவர்களை தான் அந்த நரகம் அழைக்கும். இன்னல் இன்சான ஹுலிக ஹலுஆ, நிச்சயமாக மனிதன் பதட்டப்படக்கூடியவனாகவே படைக்கப்பட்டிருக்கிறான். மனிதன் நிம்மதியா இருக்கான்னு சொல்ல முடியாது. ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா பதட்டம் ஆயிடுவான். ஏன்னு சொன்னா அல்லாஹ் அப்படிதான் படைச்சிருக்கான். ஏன் அப்படின்னா ஃபியூச்சர் தெரியாது. அதனால மனிதனுக்கு அல்லாஹ் அறிவை கொடுத்தான். எந்த அளவுக்கு அறிவை கொடுத்துருக்கிறான் அப்படின்னு சொன்னா, கடந்த கால விஷயங்கள்ல தெளிவு இருக்கும், வருங்கால விஷயத்துல வெறும் யூகம் தான் இருக்கும், அதுல தெளிவு இருக்காது. வருங்காலத்துல யூகிக்கலாம். எப்படி யூகிக்கலாம்? இந்த பிசினஸ் பண்ணா இதுல லாபம் அடையலாம் அப்படின்னு யூகிக்கலாம், இந்த காரியத்தை செஞ்சா ஜெயிக்கலாம் அப்படின்னு யூகிக்கலாம். ஆனா உறுதியா சொல்ல முடியாது. கண்டிப்பா ஜெயிப்பேன்னு யாரும் சொல்ல முடியாது. இங்க இருந்து நான் பயணம் செஞ்சேன்னு சொன்னா இதுல எனக்கு நன்மை இருக்கு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணலாம். ஆனா பயணம் செஞ்சா அதுல கண்டிப்பாக வெற்றி இருக்கு, கண்டிப்பாக நரகம் இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்ப இந்த வருங்கால விஷயத்துல அல்லாஹ் ஒரு தெளிவை தராத நிலையில் தான் மனிதனை படைத்தான். அதனால தான் மனிதனுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா பதட்டம் இருக்கும். ஒரு செய்யும் போது இதுல ஜெயிப்போமா தோப்போமா அப்படிங்கிற பதட்டம் இருக்கும். அப்ப இன்னல் இன்சான ஹுலிக ஹலுஆ, நிச்சயமாக மனிதன் பதட்டம் உள்ளவனாகவே படைக்கப்பட்டிருக்கிறான். இதா மஸ்ஸகு ஷர்ரு ஜஸூஆ வ இதா மஸ்ஸகுல் கைரு மனூஆ, மனிதனுடைய அந்த இயல்பான படைப்பு அமைப்பை பத்தி அல்லாஹ் சொல்றான். ஏதாச்சும் ஒரு கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா திடுக்குருவான். திடுக்குறது ரொம்ப பயந்துடுறது. அது ஏதாச்சும் ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னு சொன்னா பயந்துடுறது இல்லையா? நம்மளுக்கு தெரியும், இன்னைக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல்ல போறோம், டெஸ்ட் எடுக்கிறாங்க, டெஸ்ட் பார்த்து உங்களுக்கு கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்க, முடிஞ்சு போச்சு. நல்லா இருக்கும்போது கேன்சர் சொல்லிட்டா கூட அவர் கேன்சர் வந்த நோயாளிக்கு என்ன பாதிப்பை உணர்வாங்களோ அந்த உணர்வை நல்லா இருக்கும் போதே உணர ஆரம்பிச்சிருவார். ஏன்னு சொன்னா திடுக்குருவான். ஏதாச்சும் ஒரு கஷ்டம் வந்துருச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா சொன்னா அவன் திடுக்குற்று விடுவான். இதா மஸ்ஸகுல் கைரு மனூஆ, சரி நல்லது நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா சந்தோஷமா இருக்கலாம்ல. ஆனா நல்லது நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா மற்றவங்களுக்கு நல்லது நடக்க விட மாட்டான். இது பாருங்க, ஒரு மனிதனுடைய ஒரு இயல்பான ஆட்டிடியூட் அல்லாஹ் எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க. கெட்டது நடக்கும் போது பயப்படுவான், நல்லது நடக்கும் போது மற்றவங்களுக்கு நடக்க விட மாட்டான். மற்றவங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கணும் இல்லை. நியாயமா பார்த்தா எனக்கு கெட்டது நடக்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்கு, மற்றவங்களுக்கு கெட்டது நடந்தா அவங்களுக்கு கஷ்டமா இருக்குமே அப்படின்னு நினைக்க மாட்டான். மற்றவங்களுக்கு கஷ்டம் நடக்கட்டுமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறது. அதைத்தான் அல்லாஹ் இப்படி சொல்றான், இதா மஸ்ஸகுல் கைரு மனூஆ, அவனுக்கு நல்லது நடந்து விட்டது என்று சொன்னால் மற்றவர்களுக்கு நலவு நடப்பதை தடுக்கக்கூடியவனாகவே இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இல்லல் முஸல்லீன், தொழுகையாளிகளை தவிர. அதாவது எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்கன்னு அல்லாஹ் சொல்றேன். ஜென்ரலா மனிதனே எப்படிதான் இருப்பான், மற்றவங்களுக்கு நல்லது நடக்கிறக்க விடமாட்டான் அப்படின்னு நல்லா ஜென்ரலா சொல்லல. சில விதிவிலக்குகள் இருக்காங்க. கெட்டவர்களை பத்தி அல்லாஹ் சொல்றான். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பகுதி கெட்டவர்களினுடைய குணாதிசயங்களை சொல்லக்கூடிய பகுதி, அடுத்து நல்லவர்களினுடைய குணாதிசயங்களை சொல்லக்கூடிய பகுதி தான் வருது. இதுல இந்த கெட்டவர்களுடைய குணாதிசயங்களை கோடிடும் போதுதான் அல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்றான்.
நல்லவர்கள், அதாவது இல்லல் முஸல்லீன், தொழுகையாளிகளை தவிர என்று அல்லாஹ் சொல்றான். இப்ப தொழுகையாளிகளை தவிர அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம பிராக்டிக்கலா பார்த்தோம்னு சொன்னா மொதல் சபையில நின்று தொழுகிறவர் தான் எல்லாருக்கும் பெரிய தொந்தரவுக்காகவே இருக்கிறார் இல்லையா? ஜென்ரலா இன்னைக்கு பார்த்தோம்னு சொன்னா மொதல் சபையில நின்று தொழுவாரு, தொழுகையாளியா இருப்பாரு, தாடி வச்சிருப்பாரு, அல்லா அல்லான்னு பேசுவாரு, அமானிதத்தை பத்தி அப்படி பேசுவாரு. ஆனா அந்த வார்த்தைகளை வச்சுதான் மற்றவங்க நம்புறாங்க. ஆனா அந்த வார்த்தைகளையும் அவருடைய இந்த காரியங்களையுமே மற்றவங்களை ஏமாத்துறதுக்கு பயன்படுத்தக்கூடியவங்க இன்னைக்கு இருக்கிறாங்க இல்லையா? அதனால தொழுகையாளிகள் அப்படின்னு சொல்லி மொத்தமா நம்ம சர்டிபிகேட்டை கொடுக்க முடியாத ஒரு சூழல் இன்னைக்கு ஏற்பட்டு போயிடுச்சு. இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. நிறைய என்னங்க தொழுகிறார், ஏங்க அவரை நம்புனீங்க அப்படின்னு கேட்டா, என்னங்க என்ன நம்பாம இருக்கிறது, அவரு 5 நேரம் தொழுகிறாரு, பள்ளியாசலுக்கு போறாரு, வராரு, நல்ல காரியங்கள்ல ஈடுபடுறாரு, அதனால ஒரு நம்பிக்கையில கொடுத்தேன், கடைசியில பார்த்தா அப்படி பண்ணிட்டார் அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் சொல்றதை பாக்குறோம். அப்ப அதனால தான் அல்லாஹ் என்ன சொல்றான்னா, தொழுகையாளிகளை தவிர என்று சொல்லிவிட்டு தொழுகையாளிகளிடம் இருக்க வேண்டிய பண்புகள் என்ன அப்படிங்கிறதையும் சொல்றான். அப்ப இந்த பண்புகளோடு இருக்கக்கூடிய தொழுகையாளி தான் நல்ல மனிதனாக இருப்பாரே தவிர இந்த பண்புகள் இல்லாத தொழுகையாளிகளும் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது இந்த வார்த்தையிலிருந்து தெரியுது. அந்த நல்லோர்கள் தொழுகையாளிகள், நல்ல பண்புகளை கொண்ட தொழுகையாளிகள், அவர்களை பத்தி அல்லாஹ் வரிசையா சொல்றான். அல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் தாயிமூன், அவர்கள் தங்களுடைய தொழுகையை நிலைத்து இருப்பார்கள், நிலையாக தொழுவாங்க. திடீர்னு தொழுதாங்க, திடீர்னு விட்டாங்க விட்டாங்கன்னு இல்லாம நிலையாக அவர்கள் தொழுவார்கள். வல்லதீன ஃபீ அம்வாலிஹிம் ஹக்கும் மஅலூம் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம். ரொம்ப அழகான வார்த்தை. என்ன அப்படின்னா, தங்களுடைய செல்வங்களை இல்லாதவர்களுக்கும் யாசிக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு பங்கு இருக்கிறது என்று எண்ணக்கூடியவர்கள். நான் தானே சம்பாதிச்சேன், நான் தான் அனுபவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாம அவங்க என்ன செய்வாங்கன்னா, தன்னுடைய செல்வத்துல யாரும் பலன் அடையலாம், ஏழை எளிய மக்கள், யாசிக்கக்கூடியவர்கள், இல்லாதவர்கள், அவர்களுக்கும் ஒரு பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லி உணரக்கூடியவங்க. அப்ப தன்னுடைய சம்பாத்தியத்தில் மற்றவர்கள் பலனடைய வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் தொழுகையாளிடம் இருக்கக்கூடிய அழகான ஒரு பண்பு அது. வல்லதீன யுஸத்திகூன பியௌமித்தீன், அவர்கள் நாளை மறுமையை முழுமையாக உண்மைப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். வல்லதீனஹும் மின் அஸாபி ரப்பிஹிம் முஷ்ஃபிகூன், அவர்கள் அல்லாஹ்வினுடைய வேதனையை அஞ்சக்கூடியவர்களாக இருப்பார்கள். இன் அஸாப ரப்பிஹிம் கைரு மஅமூன், நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய வேதனை என்பது அச்சமுடையதுதான், அது பயப்படத்தக்கதுதான். வல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிலூன், அவர்கள் தங்களுடைய கற்பை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இல்லா அலா அஸ்வாஜிஹிம் அவ் மா மலக்கத் ஐமானுஹும் ஃபஇன்னஹும் கைரு மலூமின், தங்களுடைய மனைவிமார்களிடம், தங்களுடைய அடிமை பெண்களிடம், அந்த காலத்துல அடிமைகள் இருந்தாங்க, இப்ப இல்லை, அதனால அந்த சட்டம் இப்ப வராது. அப்ப அடிமை பெண்களோடும் அவர்கள் என்ன செய்யலாம், குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு குழந்தைகளை பெற்றுக் கொள்ளலாம். அந்த அடிப்படையில தங்களுடைய மனைவிமார்கள் தங்களுடைய அடிமை பெண்களிடத்தில் மட்டும் அவர்கள் என்ன செய்வாங்க, அவர்கள் குடும்ப தாம்பத்தியத்தில் ஈடுபடுவார்களே தவிர அவுமா மலக்க தைனமாயினும் ஃபஇன்னஹும் கைரு மலூமின், இவர்கள் தங்களுடைய மனைவிமார்களோடு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் பழிப்பிற்குரியவர்கள் அல்ல, இவர்கள் ஏளனம் செய்யப்படக்கூடியவர்கள் அல்ல. இதை யார் ஏளனப்படுத்துவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? அது என்னன்னு சொன்ன, அந்த 1 மனைவி 2 மனைவி 3 மனைவி பிரச்சனை, அது சம்பந்தமாக கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. அதை நம்ம கடைசியா பேசுவோம். நம்ம என்ன, இந்த வசனங்கள்ல எந்த இடத்துல நமக்கு படிப்பினை தேவைப்படுகிறதோ அந்த இடத்த மட்டும் கொஞ்சம் அடுத்தமா நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த 3 வசனமும் சேர்ந்து ஒரு செய்தி தான். என்ன அப்படின்னு சொன்னா, 4 வசனமும் சேர்ந்து ஒரு செய்தி தான். என்ன அப்படின்னா, வல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிலூன் இல்லா அலா அஸ்வாஜிஹிம் அவ் மா மலக்கத் ஐமானுஹும் ஃபஇன்னஹும் கைரு மலூமீன் ஃபமன் இப்தகா வராஅ ஸாலிக ஃபஉலைக ஹுமுல் ஆதுன். இந்த 4 வசனங்களும் சேர்ந்து ஒரு அழகான குடும்ப வாழ்க்கை சம்பந்தமாக பேசுது. என்ன அப்படின்னு சொன்னா, தங்களுடைய மனைவிமார்கள், தங்களுடைய அடிமை பெண்கள், அவர்களிடத்தில் மட்டும்தான் இவர்கள் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவார்கள். அவர்கள் தங்களுடைய கற்பை பாதுகாப்பார்கள். இவர்கள் பழிப்பிற்குரியவர்கள் அல்ல. ஆனால் இவர்களை தாண்டி ஆசிக்கக்கூடியவர்கள், தன்னுடைய மனைவிமார்களை தாண்டி ஆசிக்கக்கூடியவர்கள். இவர்கள் தான் வரம்பு மீறக்கூடியவர்கள். யாரு? தங்களுடைய மனைவிகள் அல்லாத பெண்களை விரும்பக்கூடியவர்கள். இவர்கள் தான்
வரம்பு மீறியவர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். இது சம்பந்தமாக நம்ம பார்க்கலாம். வல்லதீனஹும் லி அமானாதிஹிம் வ அஹ்திஹிம் ராஊன் வல்லதீனஹும் பி ஷஹாதாதிஹிம் காயிமூன். இந்த ரெண்டு வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். தங்களுடைய அமானிதங்களை பேணக்கூடியவர்களாகவும் தங்களுடைய வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடியவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள். அப்ப தொழுகையாளிகளுடைய பண்புகளை வரிசையா அல்லாஹ் சொல்லிக்கிட்டு வரான். அதுல ஒண்ணு என்ன அப்படின்னா, அமானிதத்தை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. தங்களுடைய வாக்குறுதிகளை, மற்றவங்களுக்கு சொன்ன வார்த்தையை காப்பாற்றக்கூடியவங்களாக அவர்கள் இருப்பார்கள். வல்லதீனஹும் பி ஷஹாதாதிஹிம் காயிமூன். தங்களுடைய சாட்சியங்களை நிலைநிறுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதாவது ஒரு சாட்சியாக அவர் இருக்கார் அப்படின்னு சொன்னா, ஒரு விஷயத்துக்கு இவர் சாட்சியா இருக்கார் அப்படின்னு சொன்னா, தக்க சந்தர்ப்பத்துல தன்னுடைய சாட்சியை உள்ளதை உள்ளபடி அவர் எடுத்துரைக்கக்கூடியவராக இருக்கணும். சாட்சியா நடக்கும்போது இருந்துட்டு பின்னாடி பிரச்சனைன்னு வரும்போது எனக்கு தெரியலங்க அப்படின்னு சொல்லி நழுகிறது அல்லது அதுல தவறு செய்யறது, அதுல பொய் பேசுறது, இந்த மாதிரியான பண்பு அவங்கள்ட்ட இருக்காது. அப்ப சாட்சியங்களை நியாயமான முறையில் நிலைநாட்டக்கூடியவர்களாகவும் தங்களுடைய வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடியவர்களாகவும் தங்களுடைய அமானிதங்களை நிறைவேற்றக்கூடியவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள். வல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் யஹாஃபிதூன். அவர்கள் தங்களுடைய தொழுகையை அவர்கள் பேணி பாதுகாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். உலைக ஃபீ ஜன்னாத்தி முக்ரமூன். அவர்கள்தான் சுவர்க்கத்திலே சங்கைப்படுத்தப்படக்கூடியவர்கள். இவர்கள் எல்லாம் உலகத்திலே சங்கைப்படுத்தக்கூடியவர்கள். மேல இருக்கக்கூடிய பண்பு யார்கிட்ட இருக்குதோ அவங்க. ஃபமாலில் லதீன கஃபரு கிபலக முஹ்தஈன் அனில் யமீனி வ அனிஷ் ஷிமாலி இஸீன். இது திரும்ப தீயவர்களுடைய பண்பை பத்தி அல்லாஹ் சொல்றான். இந்த நிராகரிக்கக்கூடியவர்களுக்கு என்ன ஆகிவிட்டது? உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தவர்களாக உங்களின் வலப்புறமும் இடப்புறமும் இருந்து கொண்டே இருக்கிறார்களே என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நுபுவத்தை சொல்ல ஆரம்பிச்சதுல இருந்து கடைசி வரைக்கும் அவங்களுக்கு எல்லா சந்தர்ப்பத்திலையும் அவங்களுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு, அவங்களுக்கு சூழ்ச்சி வலை பின்னிக்கிட்டு, அவங்களுக்கு எல்லா வகையும் நெருக்கடி கொடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு வந்துட்டாங்க இந்த வேலையை பார்க்க. தங்களுக்குன்னு இருந்த ரோலை விட்டுட்டு, தனக்குன்னு இருக்கக்கூடிய பொறுப்பை விட்டுட்டு எதை பொறுப்பாவே ஆக்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறதையும் அவங்களுடைய நுபுவத்துக்கு இடைஞ்சல் கொடுக்கறதையுமே தங்களுடைய பொழப்பாக ஆக்கி கொண்டு வந்துட்டாங்களே, அவங்களுக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பார்த்து கேட்கிறான். அய்யதுமா குல்லு முர்இம் மின்ஹும் அய்யதுகல ஜன்னத நஈம். இதுல இன்னொரு விஷயம் பாருங்க. ஆனால் அவர்கள் சுவர்க்கத்திற்கு நுழைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். சுவர்க்கத்திற்கு நுழைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஆனால் நல்ல காரியங்களில் ஈடுபடாமல் நெருக்கடியை கொடுக்கக்கூடியவர்களாகவே இருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். கல்லா இன்னா ஹலக்னாஹும் மிம்மா யஅலமூன். நிச்சயமாக நாம் அவர்கள் எதிலிருந்து படைக்கப்படுகிறார்கள் என்பதை அறியக்கூடிய ஒன்றிலிருந்து தான் அவர்களை நாம் படைத்தோம். நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம அல்லாஹ் எப்படி படைச்சான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. நம்மளுடைய தாயுடைய வயிற்றுல கருவாக இருந்து பிறகு பிறந்து எப்படியெல்லாம் நாம் படைக்கப்பட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது ஒன்றும் நமக்கு புரியாத புதிர் இல்லை அப்படின்னு நல்லா சொல்றாங்க. அது ரொம்ப புரியாத ஒரு விஷயமா, ஒரு மாயாஜால அடிப்படையில எல்லாம் நம்ம படைக்கல. அவர்கள் எப்படி படைக்கப்படுகிறார்கள் என்பதை அவர்கள் அறிந்துதான் இருக்கிறார்கள் என்பதான் அல்லாஹ் சொல்றான். ஃபலா உக்ஸிமு பிரப்பில் மஷாரிக் வல் மகாரிபி இன்னா லகாதிரூன். கிழக்கு மேற்கினுடைய ரப்பின் மீது சத்தியமாக, இன்னா லகாதிரூன், நம்மிடத்தில் சக்தி இருக்கிறது, அலா அன் நுபத்தில கைரம் மின்ஹும் வமா நஹ்னு பிமஸ்பூகீன். அதாவது இவர்களை விட சிறந்தவர்களை கொண்டு பகரமாக்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்கிறது, நாம் எப்போதும் தோற்க போவதில்லை என்பதாக அல்லாஹ் சொல்றான். இது எதை சொல்றான் அப்படின்னு சொன்னா, சில பேர் நினைச்சுக்கிட்டாங்க நம்ம தான் தலைவர்களாக இருக்கிறோம், நாம தான் எல்லாத்தையும் வழி நடத்துறோம், நாம தான் எல்லாத்துக்கும் காரணம், நாம இல்லைன்னு சொன்னா எல்லாமே நலிவடைஞ்சு போயிடும், நம்ம இல்லைன்னு சொன்னாம எல்லாமே செதிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் அவர்களை விட சிறந்தவர்களை நாம வச்சிருக்கிறோம். அவங்க நினைக்கிறாங்க இன்னைக்கு பாவம் செய்யக்கூடியவங்களை விட்டுருவோமே, நல்லது செய்யக்கூடியவங்கள்ட்டயே அந்த மாதிரியான எண்ணங்கள் ஏற்பட்டு போயிடும். நல்லது செய்யக்கூடியவங்க கூட என்ன நினைச்சிடறாங்கன்னா, நான் இல்லைன்னு சொன்னா இந்த நிகழ்ச்சி நடக்காது, நான் இல்லைன்னு சொன்னா 4 பேருக்கு நல்லது போய் சேராது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நல்லவர்கள்ட்டயே வந்துடுது இன்னைக்கு பாக்குறோம். ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒவ்வொருத்தவங்களுமே நினைச்சு பாருங்க, அவர்களை விட சிறந்தவர்கள் நம்ம கிட்ட இருக்கிறாங்க.
அவங்க இல்லைன்னு சொல்லி சொன்னா அவர்களை விட சிறந்த ஒருவரை அதே இடத்தில் கொண்டு வந்து அவர் செஞ்ச காரியத்தை விட சிறப்பாக நாம என்ன செய்ய முடியும், அதை செஞ்சிட முடியும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இதுல நாம தோற்க மாட்டோம் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஃபதர்ஹும் யஹூது வயலஅபு ஹத்தா யுலாகு யௌமஹும் அல்லதி யுஅதுன். நபியை பார்த்து சொல்றான், அவர்களின் வழியிலேயே விட்டுருங்க. அவர்கள் வீணானவர்களாக இருக்கிறாங்க, கேளிக்கை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க, அவங்களை அப்படியே விட்டுருங்க. எது வரைக்கும் சொல்லி சொன்னா, நாம் வாக்களித்த அந்த நாளை அவர்கள் சந்திக்கும் வரை அவர்களின் வழியிலேயே அவர்களை விட்டு விடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். யௌம யஹ்ருஜூன மினல் அஜ்தாஸி ஸிராஅன் கஅன்னஹும் இலா நஸ்பின் யூஃபிலூன். நாளை மறுமையில அவர்கள் எல்லாம் ஓடி வருவார்கள். நாளைக்கு அந்த கபர்களில் இருந்து என்ன செய்வாங்க, அவர்கள் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படும் போது அவர்கள் எல்லாம் ஓடி வரக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஹாஷிஅத்தன் அப்சாருஹும் தர்ஹகுஹும் தில்லா. அப்ப அவர்களினுடைய பார்வை எல்லாம் இழிவானதாக இருக்கும். அவர்கள் என்ன அந்த நேரத்தில் அந்த கேவலத்தை உணர்வாங்க. உலகத்துல நாம தான் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனா நாளைக்கு மறுமையில அவர்கள் இழிவான பார்வை கொண்டவர்களாக அவர்கள் இருப்பார்கள். இதுதான் நாம் வாக்களிக்கப்பட்ட அந்த நாள் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இதுதான் சூரத்துல் மஆரிஜ்ல இருக்கக்கூடிய ஒரு சுருக்கமான மொழிபெயர்ப்பு. இதுல பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, நல்லோர்களுடைய சில பண்புகளையும் கெட்டோர்களுடைய சில பண்புகளையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பெரும் பாவங்களை மட்டுமே அல்லாஹ் குறிப்பிட்டு பேசுறான். இது எல்லாம் பெரும் பாவங்கள் இதுல சொல்லப்பட்டது. இதுல பாருங்க, தன்னுடைய மனைவி அல்லாத பெண்களிடத்தில் தாம்பத்தியத்தில் ஈடுபட, அதாவது விபச்சாரத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான். அவர்கள் தங்களுடைய கருப்பை பாதுகாத்துக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றான். இது ஒரு பெரும்பாவம் சம்பந்தப்பட்டது. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னு சொன்னா, இவர்கள் மறுமையை உண்மைப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப மறுமையை உண்மைப்படுத்துவது, அப்போ மறுமையை பொய்ப்பிப்பது என்பது மிகப்பெரிய பாவம் இல்லையா? அது அகீதாவில் உள்ள அந்த பாவத்தினுடைய வகைகள் இப்ப நான் சொல்லும் போது அது புரியும். இதுல பெரும் பாவங்களை அல்லாஹ் வரிசைப்படுத்துறான். இதுல இன்னொன்னு பாருங்க, மோசடி செய்யறது, தங்களுடைய அமானிதம், தன்னுடைய வாக்குறுதி, இதை நிறைவேற்றாமல் மோசடி செய்வது, இதை பெரும்பாவங்களில் ஒன்றாக சொல்றான். அதே மாதிரி சாட்சியை நிலைநாட்டுவது, அப்போ பொய் சாட்சி சொல்றது இருக்கு இல்லையா, ஷஹாதத்து ஸூர் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை, இது பெரும்பாவங்களில் ஒன்று. அதை அல்லாஹ் இங்க சொல்றான். அதே மாதிரி தொழுகையை விடுறது, இதுவும் பெரும்பாவங்களில் ஒன்றுதான். இப்ப இந்த பெரும்பாவங்களை மட்டும் தான் அல்லாஹ் இந்த இடத்துல என்ன செய்யறான், வரிசையாக குறிப்பிட்டு பேசுறான். பெரும்பாவங்கள் சம்பந்தமா, பெரும்பாவங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விழிப்புணர்வு நமக்கு தேவை. என்ன அப்படின்னு சொன்னா, குர்ஆன்ல அல்லாஹ் இந்த பெரும்பாவங்களை அக்பருல் கபாயிர் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். கபீரா கபாயிர், அதே மாதிரி ஸகீரா ஸகாயிர். இதான் பெரும்பாவங்கள் சிறும்பாவங்கள் என்பதற்கு அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. அப்ப கபீரானா பெரியதுன்னு அர்த்தம், ஸகீரானா சிறியதுன்னு அர்த்தம், கபாயிர் அப்படின்னா பெரியவைகள்னு அர்த்தம், ஸகாயிர் அப்படின்னா சிறியவைகள் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல பாருங்க, பெருசு அப்படின்னு சொல்லி சொன்னாவே பாவத்தை தான் அல்லாஹ் சொல்றான். பெருசுங்கிறது என்னென்னமோ இருக்குது, பெருசா கட்டடம் இருக்கு, பெருசா பள்ளிவாசல் இருக்கு. அப்ப கபீர் அப்படிங்கிற வார்த்தை பெருசு அப்படிங்கிறதுக்கு, பெரியது உலகத்துல என்னென்னமோ இருக்கு. ஆனா அல்லாஹ் எது அப்படிங்கிறத குறிப்பிடாம வெறும் பெருசுன்னு மட்டும் அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு சொல்லி சொன்னா அதை பாவத்தை அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த அளவிற்கு அந்த பாவம் என்கிற வார்த்தையை கூட சொல்லாமல் பெரியது அப்படிங்கிறத மட்டும் சொல்றான் அப்படின்னு சொல்லி சொன்னா, பாவம் அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் வெறுக்க தகுந்தது என்பதை உணர்த்தும் வகையிலே அல்லாஹ் இந்த மாதிரியான வார்த்தைகள் அல்லாஹ் பயன்படுத்துறான். அதுல ஒரு புரிதலுக்காக வேண்டி சூரத்து நிசால் அல்லாஹ் ஒரு வசனத்துல சொல்றான், இன் தஜ்தனிபு கபாயிர மா துன்ஹவுன அன்ஹு நுகஃபிர் அன்கும் ஸய்யிஆதிக்கும் வ நுத்கிலுக்கும் முத்கலன் கரீமா. இந்த எல்லா வசனங்களினுடைய முத்தாய்ப்பான வசனம் அது. இன் தஜ்தனிபு கபாயிர மா துன்ஹவுன அன்ஹு, நீங்கள் நாம் தடுத்த பெரிய பாவங்களிலிருந்து தவிர்ந்திருந்தால், நுகஃபிர் அன்கும் ஸய்யிஆதிக்கும், உங்களுடைய பாவங்களை நாம் மன்னித்து விடுவோம், வனுதுகிலுக்கும் முதுகலன் கரீமா, உம்மை உயர்தரமான சொர்க்கத்திலே கண்ணியப்படுத்துவோம் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அதாவது இங்க ஒரு நிபந்தனை என்ன அப்படின்னா, பெரிய பாவங்களிலிருந்து நீங்கள் தவிர்ந்திருந்தால் உங்களின் பாவங்களை மன்னித்து சுவர்க்கத்தில் உங்களை கண்ணியப்படுத்துவோம் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அப்ப எதை மன்னிக்கிறதா சொல்றான் அப்படின்னா, சிறு பாவங்களை மன்னிக்கிறதா சொல்றான்.
பெரிய பாவங்களிலிருந்து நீங்கள் தவிர்த்திருந்தால் உங்களுடைய சிறிய பாவங்களை மன்னித்து உங்களை சொர்க்கத்துல கண்ணியப்படுத்துறேன் அப்படின்னு சொல்றான். அப்போ பெரும் பாவங்கள் சிறு பாவங்கள் அப்படின்னு அல்லாஹ் வகைப்படுத்துறான். அப்ப பெரும் பாவங்கள் அப்படின்னு சொல்லி என்ன அப்படிங்கிறதுக்கும் சிறு பாவங்கள் என்ன அப்படிங்கிறதுக்கும் அறிஞர்கள் அழகாக ஒரு விளக்கம் தராங்க. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, எந்த பாவங்களுக்கு உலகத்தில் அல்லாஹ் ஹத்தை தண்டனையாக கொடுத்திருக்கிறானோ, ஹத்துன்னா தண்டனை, ஹத்துன்னா கசையடி, அந்த காலத்துல கசையடி தண்டனை தான் இருந்துச்சு இல்லையா? அப்போ எதை அல்லாஹ் உலகத்தில் ஹத்தை தண்டனையாக கொடுத்திருக்கிறானோ, எதை நாளை மறுமையினுடைய தண்டனையை சொல்லி அல்லாஹ் எந்த பாவத்தை சொல்லி இருக்கிறானோ அதற்கு பெரும் பாவங்கள் என்று சொல்லப்படும். இப்போ உலகத்துல எல்லா பாவத்துக்குமே ஹத்து தண்டனையா சொல்லல, ஆனா அது பாவமா இருக்கும், அது பாவம் தான். ஆனா அந்த பாவத்தை செஞ்சவருக்கு நீங்க கசையடி கொடுங்க அப்படின்னு நல்லா சொல்லியிருக்க மாட்டான். இப்போ உதாரணமா சொல்றோமா, பாட்டு கேட்கிறோம், பாட்டு கேட்கறது பாவம் தான், படம் பார்க்கறது பாவம் தான், மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம் இல்லை. ஆனா படம் பார்த்தாருங்கிறதுக்காக வேண்டி ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தில் அவருக்கு தண்டனை கொடுக்கப்படுமா, ஹத்தடி கொடுக்கப்படுமானா கிடையாது. பாட்டு கேட்கிறாரு, பாட்டு கேட்டுட்டாருங்கிறதுக்காக வேண்டி ஒருத்தருக்கு ஹத்து அடி கொடுக்கப்படுமானா கிடையாது. புறம் பேசுறது பாவம் தான், ஆனா புறம் பேசிட்டார் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒருத்தருக்கு ஹத்துடைய தண்டனை நிறைவேற்றப்படாது. அதனால இதெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறது கிடையாது. பெரும்பாவம் சிறு பாவத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி சொல்றேன். இப்போ ஒருத்தர் கொலை செஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னா அவருக்கு என்ன இருக்கு, அதற்கு கடுமையான தண்டனை இருக்கு. ஒருத்தர் விபச்சாரம் செஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னா அவருக்கு கடுமையான தண்டனை இருக்கு. ஒருத்தர் திருடிட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னா அவருக்கு கடுமையான தண்டனை இருக்கு. ஒரு அப்பாவி பெண்ணை, பத்தினி பெண்ணை அவதூறு சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னா அதற்கு ஹத்து இருக்குது. பொய் சாட்சி சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னா அதற்கு ஹத்து இருக்குது. பொய் சத்தியம் செய்தார் அப்படின்னு சொல்லி சொன்னா அவருக்கு ஹத்து இருக்குது. இந்த மாதிரி எதற்கெல்லாம் ஹத்தை உலகத்தினுடைய தண்டனையாக அல்லாஹ் சொல்லி இருக்கிறானோ அது பாவங்கள் ஒண்ணு. ரெண்டாவது, எந்த பாவத்தை அல்லாஹ் நாளை மறுமையினுடைய தண்டனையோடு சேர்த்து சொல்லி இருக்கிறானோ அதற்கு தண்டனை இருக்குது. இப்ப உதாரணமா பெற்றோர்களை நோவினை செய்தவருக்கு நாளை மறுமையில் மிக கடுமையான தண்டனை சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பெற்றோர்களை நோவினை செய்வதுங்கிறது பெரும் பாவங்களில் வந்துடும். வட்டி இருக்குது இல்லையா, வட்டி, இந்த உலகத்துல வட்டி வாங்கணும்னு சொல்லி சொன்னா ஹத்துடைய தண்டனை இல்லை. ஆனா வட்டி நாளை மறுமையினுடைய மிக கடுமையான தண்டனையோடு சேர்த்து சொல்லப்பட்டிருக்கு. அப்ப வட்டி வாங்குறதுங்கிறது ஹராமாக ஆயிடும். அப்ப பெருமை கொள்வது இதுவெல்லாம் நாளை மறுமையில கடுமையான வேதனையோடு தொடர்பு படுத்தப்பட்டிருக்கு. பொறாமை கொள்றது, பொறாமை கொள்றோம், உலகத்துல தண்டனை இருக்கானா கிடையாது. ஆனா நாளை மறுமையில கடுமையான தண்டனையோடு அவர் என்ன செய்யப்பட்டிருக்கிறாரு, இணைத்து பேசப்பட்டிருக்கிறார். புறம் பேசுறது கூட அவர் பேசக்கூடிய புறத்தினுடைய தரத்தை கவனிச்சு நாளை மறுமையில் அவர் கடுமையான வேதனைக்கு உள்ளாக்கப்படுகிறார். அப்போ எந்த பாவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் வெளிப்படையாக சொல்லி மறுமை தண்டனையோடு நேரடியாக தொடர்பு படுத்தப்பட்டிருக்கிறதோ அது பெரும் பாவம். சரியா? எல்லா பாவமுமே நேரடியாக தொடர்பு படுத்தப்பட்டிருக்காரு. எல்லா பாவங்கள் எத்தனையோ வகை இருக்குது. இன்னும் சொல்ல போனா ஹஜரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க பெரும் பாவங்களையே 700 பாவங்கள் சொல்றாங்க. பெரும் பாவங்களையே 700 பாவம் சொல்றாங்க. அந்த 700 பாவம் என்னென்ன அப்படிங்கிறத நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் புரியும். என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, நேரடி தண்டனையோடு தொடர்பு படுத்தப்பட்டிருக்கக்கூடிய பாவங்களை பெரும் பாவங்களில் ஒன்றாக சொல்றாங்க. இது இல்லாம இருக்கிறது தான் சிறு பாவங்கள். இந்த 700 தாண்டி இருக்கக்கூடியதுதான் சிறு பாவங்கள். அப்ப பெரும் பாவம் சிறு பாவம் அப்படிங்கிறத அல்லாஹ் தனித்தனியா பிரிச்சிடறான். அப்ப பெரும் பாவங்கள் எத்தனை அப்படின்னு ஒரு கேள்வி வச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, நேரடியாக குர்ஆன் ஹதீஸில் இருந்து இத்தனை அப்படின்னு சொல்லி சொல்லப்படல. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு 7 பாவங்களை சொல்லி இருக்கிறாங்க. இந்த நரகத்தில் இழுத்து செல்லக்கூடிய இந்த 7 பாவங்களில் இருந்து தவிர்த்திருங்கள் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அந்த 7மே பெரிய பாவங்களாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த 7மே இங்க இருக்கு. அதைத்தான் நம்ம அந்த வகையை சொல்லும் போது இது நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த 7ல என்ன வரும், ஷிர்கு அது வருது, அதே மாதிரி வட்டி வருது, அதே மாதிரி கொலை வருது, அதே மாதிரி விபச்சாரம் வருது, அதே மாதிரி பொய் சாட்சி சொல்வது, மோசடி செய்வது இருக்குது இல்லையா, அது வருது. பெற்றோர்களை நோவினைப்படுத்துவதும் அந்த 7 பெரும் பாவங்களில் ஒன்றாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வகைப்படுத்தி இருக்கிறாங்க. அப்ப இதுவெல்லாம் பெரும் பாவங்கள் சிறு பாவங்கள். சரி, அப்ப பெரும்பாவங்கள் செஞ்ச ஒருத்தருக்கும் சிறுபாவங்கள் செஞ்ச ஒருத்தரும் எப்படி தன்னை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுனா, பெரும் பாவம் செய்த ஒருவர் இஸ்திக்ஃபார் செய்வதன் மூலமாக மட்டும்தான் அவர் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள முடியும். பெரும்பாவம் செய்யக்கூடிய ஒருத்தர் இஸ்திக்ஃபார் செய்வதன் மூலமாக மட்டும்தான் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள முடியும்.
சிறுபாவங்கள் செய்தவர் இஸ்திக்ஃபார் செய்யாமலேயே அதிலிருந்து தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள முடியும். அப்ப சிறுபாவங்கள் செய்யக்கூடியவர் இஸ்திக்ஃபார் செய்யாமலேயே தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள முடியும்னா எப்படி அப்படின்னு சொன்னா, அதுல முதலாவது நிபந்தனை தான் அல்லாஹ் சொல்றான். என்னன்னா, இன் தஜ்தனிபு கபாயிர மா துன்ஹவுன அன்ஹு. அதுல முதலாவது விஷயம் என்னன்னா, பெரிய பாவத்திலிருந்து தவிர்த்துட்டார் அப்படின்னு சொன்னா சின்ன பாவத்திலிருந்து அவர் தானாவே தூய்மை ஆயிடுவார். பெரிய பாவத்தை செய்யலன்னு சொன்னாவே, கொலை செய்யல, கொள்ளை அடிக்கல, விபச்சாரம் செய்யல, வட்டி வாங்கி சாப்பிடல, பெரிய ஷிர்க்குன்னு சொல்றோம் இல்லையா, அதை செய்யல, மறுமையினுடைய நேரடி தண்டனையை சொல்லப்பட்ட அந்த பெரும் பாவங்கள்ல இருந்து ஒருத்தர் தவிர்த்துட்டார் அப்படின்னு சொன்னாவே சின்ன சின்ன பாவங்கள் இருக்குது இல்லையா. சில பாவங்கள் தவிர்க்கவே முடியாத நிலையில சில சின்ன பாவங்கள்லாம் வந்திருக்கும். உதாரணமா டெலிவிஷன்ல நம்ம நியூஸ் பாக்குறோம்னு வச்சுக்கோமே, நியூஸ் பாக்குறோம், அந்த ஒரு நியூஸை ஒரு பெண்ணு தான் வாசிக்கிற மாதிரி இருக்கு. நம்ம ஒரு பெண்ணை பார்க்கணுன்ற எண்ணம் இல்லாமலேயே நியூஸை பார்க்கணுன்ற எண்ணத்துல ஒரு பெண்ணை பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது இல்லையா, அது பாவம் தான், அதுவும் பாவம் தான். ஆனால் இதுவெல்லாம் சிறு பாவங்கள். தன்னுடைய எண்ணத்தில் ஒரு பெண்ணை பார்க்க வேண்டும் என்று இல்லை, ஆனால் பார்க்க வேண்டிய ஒரு சூழல், ஒரு பெண்ணோடு பேச வேண்டிய ஒரு சூழல், வேலை செய்யற இடத்துல, பணி செய்யக்கூடிய இடங்கள்ல ஒரு பெண்ணோடு பேசக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது இல்லையா, அது நம்மளுடைய எண்ணம் இல்லாமல் நாம செய்யறதுனால, வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம இருக்கிறோம். அப்ப நாம என்ன செய்ய வேண்டிய ஒரு சூழல் வந்துருதுன்னா, சில பெண்களிடத்தில் பேச வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுறது இல்லையா. இதுவெல்லாம் சின்ன பாவங்கள். அப்ப இந்த மாதிரியான சிறு பாவங்கள் எல்லாம் பெரும் பாவங்களிலிருந்து ஒருவர் தவிர்ந்திருந்து விட்டாலே இந்த சிறு பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. இது முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றான். அதையும் என்னன்னா, சில நல்ல காரியங்களில் ஈடுபடவே இந்த சிறு பாவங்கள் எல்லாம் தானாகவே மன்னிக்கப்பட்டு விடும். தௌபா செய்ய வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. அப்ப தௌபா என்கின்ற அவசியம் இல்லாமல் சிறுபாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ரெண்டு விஷயம். ஒன்னு, பெரும்பாவங்களில் இருந்து தன்னை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, நற்காரியங்களில் ஈடுபட வேண்டும். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அழகா சொல்லுவாங்க, நற்காரியங்கள்ல எப்படிலாம் ஈடுபடுறது அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் பள்ளிவாசலுக்கு தொழுகிறதுக்கு நடந்து வராருன்னு சொன்னா, ஒரு எட்டுக்கு ஒரு நன்மை எழுதப்படுது, ஒரு எட்டுக்கு ஒரு பாவம் அழிக்கப்படுது. எந்த பாவம் அழிக்கப்படுது? இந்த வகையிலான பாவங்கள் தான். எந்த வகையிலான பாவம்? அந்த சிறு சிறு பாவங்கள்னு சொல்றோம் இல்லையா, இந்த சிறு சிறு பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுது. அதே மாதிரி ஒது செய்யறாரு அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தன்னுடைய கையை கழுகும் போது கரத்தால் செய்த பாவங்கள், வாய் குப்பளிக்கும் போது வாயால் செய்த பாவங்கள், முகத்தை கழுகும் போது முகத்தினுடைய உறுப்புகளில் செய்யக்கூடிய பாவங்கள் என்று சொல்லி ஒது செய்யவே அவர் எந்த உறுப்பை கொண்டு என்னென்ன சிறு சிறு பாவங்கள் எல்லாம் செய்தாரோ அந்த சிறு சிறு பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிச்சிடறான் இல்லையா. அதே மாதிரி பாருங்க, ஒரு ஹதீஸ்ல வரும், எந்த ஒருவர் காலையில லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று 100 முறை ஓதுகிறாரோ அவருடைய 100 தர்ஜாத்துகளை அல்லாஹ் உயர்த்துகிறான், 100 பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். அப்ப இதெல்லாம் சில நன்மைகளை செய்யவே சில பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கொண்டே இருக்குது இல்லையா. அப்படி நாம சொல்லாமலேயே, நாம தௌபா செய்யாமலேயே மன்னிக்கப்படக்கூடிய சிறு பாவங்கள் இந்த பெரும்பாவங்களில் இருந்து தவிர்த்திருப்பதாலும் மற்ற நல்ல காரியங்களில் ஈடுபடுவதாலும் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதுல ஏன் அல்லாஹ் இப்படி வச்சிருக்கிறான்? ஏன் இப்படி பெரும்பாவத்துக்கு தௌபா செஞ்சாதான் மன்னிப்பேனுங்கிறான், சிறு பாவத்தை தௌபா செய்யாமலேயே மற்ற காரியங்களை கொண்டே மன்னிப்பதாக அல்லாஹ் வச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னா, அதற்கு அழகாக ஒரு காரணத்தை சொல்லுவாங்க அறிஞர்கள். என்ன அப்படின்னா, பெரும்பாவங்களை பொறுத்த வரைக்கும் மனிதனால் மறக்க முடியாது, சிறு பாவங்களை பொறுத்தவரை அதை மனிதனால் ஞாபகப்படுத்திக் கொள்ள முடியாது. இதுதான் இயல்பு. சின்ன பாவத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்னே ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஏன்னா அதுல போற போக்குல செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்போம். பாவம் காலையில இருந்து ஈவினிங்குள்ள ஒரு 5, 10, 15 பாவம் செஞ்சிருவோம் இல்லையா. அப்ப கொலையை மறப்பானா ஒருத்தன், பெரும் பாவம் செஞ்சுட்டான் ஒருத்தன், கொலை செஞ்சதை மறந்துட்டேன், நானா எப்படியும் ஒரு 7-8 கொலை பண்ணியிருப்பேன் அப்படின்னு ஒருத்தன் மறப்பானா? மறக்க மாட்டான் இல்லையா. அதே மாதிரி விபச்சாரம் செஞ்சுட்டான், அதை ஒருத்தன் மறப்பானா? மறக்க மாட்டான். வாழ்க்கையில ஒரு தடவை அந்த தவறு செஞ்சிருந்தாலும் சரி, மௌத்து வரைக்கும் அவனால என்ன செய்ய முடியாது? விபச்சாரம் செஞ்சதை மறக்க முடியாது. அப்போ அதே மாதிரி மது, போதைக்கு அடிமையான ஒருத்தன், அல்லது ஒரே ஒரு முறை போதையை, அதாவது மதுவை அருந்திருந்தாலும் சரி, ஒரே ஒரு தடவை மதுவை அருந்திருந்தாலும் சரி, மௌத்து வரைக்கும் அதை மறக்காது. அப்போ எந்த பாவங்கள் எல்லாம் பெரும் பாவங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கோ அந்த பாவத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தன் மறந்துட்டேன்னு சொல்ல முடியாது, அது நினைவில் இருக்கும். அதனால தௌபா செய்வதற்குண்டான வாய்ப்பும் அவனுக்கு இருக்கும். ஏன்னா அதை ஞாபகத்தில் இருந்துகிட்டு இருக்கு. அப்போ ஒவ்வொரு தடவையும் பாவ மன்னிப்பு தேடும் போது எது சிந்தனைக்கு வரும்? அந்த பெரும்பாவங்கள் தான் வந்து நிற்கும். அதனால அதை மறக்க மாட்டான். ஆனா சிறு பாவங்களை இவன் போற போக்குள்ள செஞ்சுக்கிட்டு போயிட்டு மறந்து போயிடும். அதனாலதான் அல்லாஹ்
இவனை ஞாபகப்படுத்தி தௌபா தான் செய்யணும்னு சொல்லி சொன்னா நிறைய பாவத்தை ஞாபகமே வராம நம்ம தௌபாவே செய்ய முடியாம போயிடும். அதனாலதான் நாம இயல்பாக மறந்து விடக்கூடிய பாவத்தை போறா அல்லாஹ்வே தானே முன் வந்து மன்னிக்கிறான். தானே என்ன செஞ்சிடறான், நீ பெரிய பாவத்தை செய்யாத, உன்னோட சின்ன பாவத்தை மன்னிச்சிடுற, நீ நல்ல காரியத்தில் ஈடுபடு, உன்னுடைய சிறு பாவத்தை மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். சரி, இந்த பெரும் பாவங்களை 5 வகையாக அறிஞர்கள் பிரிக்கிறாங்க. இதுலயே நீங்க இதை வந்து போனதுக்கு பிறகு டிரான்ஸ்லேஷன் எடுத்து ஒரு தடவை நம்ம வாசிச்சு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா நம்மளுக்கு ஈஸியா கனெக்ட் ஆகும். 5 வகையாக பெரும் பாவங்களை சொல்றாங்க. அதுல முதலாவது பாவம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா கொள்கை ரீதியிலான பாவங்கள் முதலாவது வகை. இரண்டாவது வகை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா உடலாலும் அறிவாலும் செய்யப்படக்கூடிய பாவங்கள் இரண்டாவது வகை. மூணாவது வகை பொருளாதாரத்தில் செய்யப்படக்கூடிய பெரும்பாவங்கள். நான்காவது வணக்க வழிபாடுகளில் செய்யப்படக்கூடிய பெரும்பாவங்கள். ஐந்தாவது குடும்பம் மற்றும் சுற்றத்தார்களுக்கு மத்தியில் செய்யப்படக்கூடிய பெரும்பாவங்கள் என்பதாக 5 வகையை சொல்றாங்க. 5 வகையான பெரும்பாவங்கள் இருக்கு. அதுல முதலாவது வகை பெரும்பாவங்கள் கொள்கை ரீதியிலான பெரும்பாவங்கள். இரண்டாவது வகை தன்னுடைய அறிவாலும் உடலாலும் செய்யப்படக்கூடிய பெரும்பாவங்கள். மூன்றாவது வகை வணக்க வழிபாடுகளில் செய்யப்படக்கூடிய பெரும்பாவங்கள். நான்காவது வகை பொருளாதாரத்தில் செய்யப்படுகின்ற பெரும்பாவங்கள். ஐந்தாவது வகை தன்னுடைய குடும்ப வாழ்க்கையிலும் தன்னுடைய சுற்றத்தார்களுக்கு மத்தியில் செய்யப்படக்கூடிய பெரும்பாவங்கள் என்று 5 வகையாக பிரிக்கிறாங்க. அப்ப அந்த கொள்கை ரீதியிலான பெரும்பாவங்கள் அப்படின்னா என்னென்னலாம் வந்துடும் அப்படின்னு சொன்னா அதுல சூனியம் செய்யறத நம்புறது, அதே மாதிரி அதுக்கு தூண்டுறது, சூனியத்தை செய்வனை செய்யுங்கன்னு சொல்லி அதுக்கு தூண்டுறது, அதுக்கு வழிகாட்டுறது, அதை என்கரேஜ் பண்றது, அல்லது அதுல ஒருத்தர் நம்பிக்கையை ஏற்படுத்துறது, அதே மாதிரி ஷிர்க்கு சம்பந்தப்பட்ட மற்ற பெரும்பாவங்கள்லாம் இருக்குது. அதாவது கொள்கை ரீதியில சூனியம் பார்க்கறது, சகுனம் பார்க்கறது. அதாவது சூனியம் செய்யறது அப்படிங்கிறது முஸ்லிம்கள்ட்ட இல்லைன்னாலும் இந்த சகுனம் பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு. இந்த கிழமை வேண்டாம், இந்த நேரம் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கு. பெண்கள்கிட்டையுமே இன்னைக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கு சில ஆண்களே நம்ம கிட்ட சொல்றாங்க. இந்த மாதிரி நம்ம சில இடங்கள்ல ஏதாச்சும் ஒரு வீடு திறப்பு விழா ஏதாச்சும் ஒரு இதுக்கு கூப்பிடுறாங்கன்னு வச்சுக்கல, பகல் நேரத்துல அது செய்ய முடியாத சூழ்நிலை அப்படின்னா அவங்க ரொம்ப யோசிக்கிறாங்க. ஈவினிங்னா ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு காரணம் சொல்லுவாங்க. என்னன்னா சூரியன் இறங்குதான், சூரியன் ஏறும்போது நடந்தாதான் இவங்களுடைய வாழ்க்கை மேல ஏறுமா. சூரியன் உதயத்துல இருந்து இப்படி இறங்குச்சுன்னு வைங்களேன், இவங்க வாழ்க்கை அப்படி இறங்கி போயிருமா. இது யாரு சொன்ன லாஜிக்கு நம்மளுக்கு தெரியல. ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவங்கள்ட்ட இப்படி ஒரு நம்பிக்கை இருக்கிறதுங்கிறது கொள்கையில உள்ள பெரும்பாவம். இப்ப சூரியன் அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா பிரபலமா நாம கேள்விப்பட்டிருப்போம், வளர்பிறையில இருக்கணும். ஒரு நிகழ்ச்சி செய்யறதா இருந்தா வளர்பிறையில இருக்கணுமா. தேய்பிறையில இருந்து அவங்க தேஞ்சு போயிடுவாங்களாமா, தேஞ்சுக்கிட்டே போயிடுவாங்க. அதனால வளர்பிறையில இருக்கணும். அந்த 14க்குள்ள ஒரு டேட்டு, 14 பிறைக்குள்ள. அதுக்கு மேல போயிடுச்சுன்னா போச்சு, எல்லாம் தேஞ்சு போயிடும். இதெல்லாம் கொள்கை ரீதியிலான பெரும்பாவங்கள். சரிங்களா? ஷிர்க்கு சம்பந்தப்பட்ட முகஸ்துதியுமே கூட அதுல வந்துருது. முகஸ்துதியுமே கூட அது ஷிர்குல் அஸ்கர் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. இது சிறிய ஷிர்க் என்பதாக முகஸ்துதியை சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி கொள்கை ரீதியிலான பெரும்பாவங்கள் இந்த வகையை சார்ந்தது. ரெண்டாவது வகை பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா தன்னுடைய அறிவாலும் உடலாலும் செய்யக்கூடிய பெரும்பாவங்கள். உதாரணமாக அதுல என்னென்னலாம் வந்துடும்னா விபச்சாரம், மது குடிக்கிறது, இந்த மாதிரியான வகைகள்லாம் வந்துடும். அதே மாதிரி அறிவால் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க மற்றவர்களுக்கு பெருமையாக பெருமை, பேராசை, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துடும். அதே மாதிரி மற்றவர்களுக்கு உடலாலோ பொருளாதாரம் நோவினை செய்வது அதுல வந்துடும். இன்னொருத்தருக்கு அவருடைய உடல் ரீதியிலான அடிப்படையிலையோ ஒருத்தருடைய வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு, அந்த வேலையை பறிக்கிறதுக்கு உண்டான வேலையை செஞ்சுட்டோம்னு சொல்லி சொன்னா அதே என்ன ஆயிடும், இன்னொருத்தரை உடலாலும் மனதாலும் அவரை நோவினை செய்யற மாதிரி வந்துடும். இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அறிவாலும் உடலாலும் செய்யப்படக்கூடிய பெரும்பாவங்கள் அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது வகை என்னன்னா பொருளாதார அடிப்படையில் செய்யப்படக்கூடிய பெரும்பாவங்கள். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா மோசடி செய்யறது, கலப்படம் செய்யறது, அந்த வாக்குறுதி மீறுறது, இந்த மாதிரியான பொருளாதார அடிப்படையில தான் நிறைய வாக்குறுதிகள் மீறுறதுலாம் இருக்குல்ல. வாக்குறுதி மீறுதல் அப்படிங்கிறது பொருளாதார பெரும்பாவங்கள்லயும் வரலாம். இதற்கு முன்னாடி அறிவாலும் உடலாலும் செய்யக்கூடிய பெரும்பாவங்கள்லயும் அது வந்துடலாம் இல்லையா? இது
அடுத்து நான்காவது வகை வணக்க வழிபாடுகளில் உள்ள பெரும்பாவங்கள். வணக்க வழிபாடுகளில் பெரும்பாவங்கள்னு சொல்லி சொன்னா நம்ம பிரபலமா தெரிஞ்சிருக்கிற தொழுகையை விடுறது, நேரம் மாத்தி தொழுகிறது, நோன்பை விடுறது, அதே மாதிரி ஜக்காத்து, ஹஜ்ஜு, இது சம்பந்தப்பட்ட வணக்க வழிபாடுகளாக அல்லாஹ் எதையெல்லாம் கடமையாக்கி இருக்கிறானோ அந்த கடமையுடைய விஷயத்தில் செய்யக்கூடிய பாவங்கள் இவைகள் எல்லாம் அந்த வகையை சார்ந்ததாக வந்துடுது. அதுக்கப்புறம் தான் தன்னுடைய குடும்பத்திலும் உறவுகளுக்கும் மத்தியில் செய்யப்படக்கூடிய பெரும்பாவங்கள், அது குடும்ப வாழ்க்கை சம்பந்தமாக உள்ள விஷயங்கள்ல உள்ள பெரும்பாவங்கள். அப்போ இந்த 5 வகை பெரும்பாவங்களை சொல்றாங்களே, இதுல ஒன்னையும் நீங்க யோசிச்சுங்கன்னு சொன்னா இந்த 5ல ஏதாச்சும் ஒண்ணுல இருக்கும். ஒன்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த கொள்கை ரீதியிலான பெரும்பாவமும் இருக்குது, பொருளாதார ரீதியிலான பெரும்பாவமும் இருக்கு, தன்னுடைய நப்சு தன்னுடைய அறிவால் செய்யக்கூடிய பெரும்பாவங்கள் இருக்கு, வணக்க வழிபாடுகள் சம்பந்தமாக வருது. இந்த பாருங்க, வல்லதீன யுஸத்திகூன பியௌமித்தீன் இருக்குது இல்லையா, மறுமை சம்பந்தமாக அவர்கள் உண்மைப்படுத்துவதில்லை. என்ன அந்த உண்மைப்படுத்தாமல் இருக்கிறது அப்படிங்கிறது கொள்கை ரீதியிலான பெரும்பாவங்கள். இது வரிசையா நம்ம படிச்சு பார்த்தா எது எதை சார்ந்தது அப்படிங்கிறத நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். சரி, இதுல குறிப்பாக ஒரு விஷயத்த நாம இதுல மையமா வச்சு பேசலாம். என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, வல்லதீன ஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன இல்லா அலா அஸ்வாஜிஹிம் வ மா மலக்கத் ஐமானுஹும் ஃபஇன்னஹும் கைரு மலூமின் ஃபமன் இப்தகா வராஅ ஸாலிக ஃபஉலைக ஹுமுல் ஆதுன். தங்களுடைய கற்பை அவர்கள் பாதுகாத்துக் கொள்வார்கள், தன்னுடைய மனைவிமார்கள் அல்லாதவர்கள்ட்ட அவங்க நாட்டத்தை ஏற்படுத்தி கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி இதுல வருது. இதுல ஒரு தவறாக விளங்கி கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, தாவலக்கும் மசனா வசுலாச வருபா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நீங்க ஒரு மனைவியையோ 2 மனைவியையோ 3 மனைவியையோ 4 மனைவியோ நீங்க என்ன செஞ்சுக்கலாம், திருமணம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். இந்த வசனத்தை தான் எல்லா ஆண்களுமே அதிகமாக மொத்த சமுதாயமுமே தப்பா விளங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வசனம் இதுதான். ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, அல்லாஹ் அதை சொல்லும் போது என்ன வார்த்தையை சொல்றான் அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றான். உங்களால் நீதமாக நடக்க முடியும் என்றிருந்தால் 2, 3, 4 நீங்கள் திருமணம் செய்யலாம் என்பதாக அல்லாஹ் சொல்றான். இந்த நீதமாக நடத்தல் அப்படிங்கிறது அறிவுரை அல்ல, அது நிபந்தனை. இதுதான் இந்த இடத்துலதான் நம்மளுடைய தவறான புரிதல் ஏற்படுது. இப்போ புதுசா திருமணம் முடிக்கக்கூடியவங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணுவோம் தெரியுமா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க, கொஞ்சம் நல்லபடியா நடந்துங்க, பெண்கள் கொஞ்சம் அப்படி இப்படிமா தான் இருப்பாங்க, நீங்க நல்லபடி அப்படி இப்படின்னு சொல்றோமா நம்ம சொல்றோம் இல்லையா. இது நிபந்தனை அல்ல, இது அறிவுரை. எது நிபந்தனை அல்ல, திருமணம் முடிச்சாவே மனைவியினுடைய உரிமையையும் அவங்களுடைய ஹக்கையும் நிலைநாட்டக்கூடியவர் மட்டும்தான் திருமணம் முடிக்கணும்னு நல்லா சொல்லல, அதை நிபந்தனையாக வைக்கல, அப்படிதான் இருக்கணும். ஆனால் இப்படி இருக்க மனைவியிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ளவர் மட்டும்தான் திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொல்லி அதை அல்லாஹ் நிபந்தனையாக வைக்கவில்லை. ஆனால் இங்க தாயிலு நீதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் இங்க சொல்றது அறிவுரை இல்லை, அது நிபந்தனை. அப்ப நீதமாக நடக்கக்கூடியவர் மட்டும்தான் 2வது 3வது 4 அப்படிங்கிறத யோசிக்கணும். ஆனா அல்லாஹ் இப்படி ஒரு நிபந்தனையை 1வது திருமணம் செய்யக்கூடியவங்களுக்கு வைக்கல. இந்த ரெண்டையுமே ஒரு ஜெனரலா அறிவுரை மாதிரி பாக்குறதுனாலதான் இந்த விஷயத்துல ஒரு தவறான புரிதல் ஏற்படுது. ரெண்டையுமே அறிவுரை மாதிரி பாக்குறது. திருமணம் முடிக்கிறவங்களுக்கு நம்ம அறிவுரை சொல்றோம் இல்லையா, இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு சொல்லி சொல்றோம்ல, அந்த மாதிரி 2, 3 கல்யாணம் முடிக்கக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் சொல்ற அறிவுரைன்னு நினைச்சுக்கிறாங்க. என்ன, எல்லாத்துக்கிட்டையும் நல்லபடியா நடந்துங்க அப்படின்னு நல்லா மத்தவங்கள்ட்ட சொல்ற அறிவுரை மாதிரி நினைச்சுக்கிறாங்க. இல்லை, அது நிபந்தனை. அப்ப அறிவுரைக்கும் நிபந்தனைக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அறிவுரை அப்படிங்கிறது நல்லபடியா நடந்துக்கன்னு சொல்றோம், நல்லபடியா நடக்கலன்னாலும் அவர் திருமணம் முடிக்கலாம், அந்த திருமணத்துல பெரிய குற்றம் ஏற்படாது. ஆனால் இங்க இந்த நீதம் தவறும் பட்சத்தில் அது மிகப்பெரிய பாவமாக அது போய்விடும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். பொதுவா என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, முஸ்லீம்னு சொன்னாவே 4 கல்யாணம் ஈஸியா முடிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. நிபந்தனை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுல நீதமாக நடந்து கொள்வது என்பது நிபந்தனை. சரி, நீதமாக நடந்து கொள்ள முடியுமா? நிச்சயமா முடியாது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். நிச்சயமாக நீதமாக நடந்து கொள்ள முடியுமா அப்படின்னா அது முடியாது. ஏன் அப்படின்னா, பிராக்டிக்கலா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முதல் கல்யாணம் முடிக்கும் போது யாருக்காச்சும் 2வது கல்யாணம் முடிக்கணும்ன்ற எண்ணம் இருக்குமானா இருக்காது. முதல் கல்யாணம் முடிக்கும் போது 2, 3 கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லி எண்ணம் இருக்குமானா நிச்சயமாக இருக்காது. எப்ப 2வது இன்னொன்னு முடிச்சுக்கலான்ற சிந்தனை எப்போ வரும் அப்படின்னு சொல்லி சொன்னா, 1வது மனைவியின் மீது இவருக்கு அலுப்பு ஏற்படுகிற போதுதான் 2வது கல்யாணத்தை பத்தி ஒருத்தன் யோசிக்கிறான்னு சொல்லி சொன்னா, அப்புறம் எப்படி அலுப்பு ஏற்பட்ட நிலையில் இருக்கும் ஒரு மனைவியையும் இன்னும் தேடக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய இன்னொரு மனைவியை வச்சு எப்படி நீதமா நடந்து கொள்ள முடியும்?
முடியுமா? இல்ல. அதனால ஒரு விஷயத்தை நம்ம அழுத்தமா புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, 2, 3, 4 அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்தது என்பது பொதுவான அனுமதி இல்லை. எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணிக்கலாம், பிரச்சனை கொஞ்சம் நீதமா இருந்துக்குன்னு சொல்லி ஒரு அட்வைஸ் பண்றது கிடையாது. நீதமாக இருக்கும் சக்தி உள்ளவர் மட்டும்தான் அதை பத்தி யோசிக்கணும். நீதமாக நடக்க முடியுமா என்று சொன்னால் அது நிச்சயமாக முடியாது. அது நிச்சயமாக முடியாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது முதலாவது ஒரு செய்தி. இரண்டாவது செய்தி இது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, எல்லாருமே என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்றான், வஜஅல லக்கும் மவத்தத்தம் வரஹ்மா அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். கணவன் மனைவி 2 பேருக்கும் மத்தியில அல்லாஹ் பிரியத்தையும் கருணையையும் அல்லாஹ் போட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றதுனால, இந்த வசனத்தினுடைய ஒரு பாதியை மட்டுமே பயான்ல நம்ம பேசுறதுனால எல்லாம் எப்படி நினைச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, கணவன் மனைவியாக இருந்தா அன்பா தான் இருக்கணும், அன்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அது கிடையாது, அது கிடையாது. அதை தொடர்ந்து அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லி சொன்னா, وَجَعَلَ لَكُم مَّوَدَّةً وَرَحْمَةً فَإِن كَرِهْتُمُوهُنَّ فَعَسَىٰ أَن تَكْرَهُوا شَيْئًا فَإِن كَرِهْتُمُوهُنَّ அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, பிரியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா அல்லாஹ் அதிலும் ஒரு ஹைரை வைத்திருப்பான் என்பதாக அல்லாஹ் சொல்றான். பிரியம் இல்லை, கணவன் மனைவி கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா பிரியம் இல்லை. பிரியம் இல்லை என்று சொன்னாலும் அல்லாஹ் அங்க என்ன வச்சிருக்கிறான், அதுலயும் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அங்கேயும் அல்லாஹ் ஒரு நன்மையை வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, கணவன் மனைவி 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு இடையில அன்பு இருக்கணும். கொஞ்சம் அன்பு இல்லை, மனக்கசப்பு ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி சொன்னா இன்னுமே இந்த கல்யாணம் நிம்மதியா இருக்க முடியாது, மௌத்து வரைக்கும் கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லி ஒரு புரிதல் இருக்கு. இதுவும் ஒரு தவறான புரிதல். ஏன்னு சொல்லி சொன்னா அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்னா, உங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் அன்பையும் கருணையையும் போட்டிருக்கிறான். ஒருவேளை உங்களுக்கு இடையே மனக்கசப்பு ஏற்பட்டு விட்டாலும் அதிலும் ஹைர் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்றான். அதிலும் நன்மை இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஒரு சில உதாரணங்களை சொன்னா இது ரொம்ப நல்லா புரியும். ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, இன்னைக்கு அதிகமா இப்படி ஒரு பேச்சு வருது. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, அவர் காசு பணம் எல்லாம் கொடுக்குறாருங்க, ஆனா காசு பணம் கொடுத்துட்டா போதுமா, அன்பா 4 வார்த்தை பேச வேண்டாமா அப்படின்னு அவர் கஷ்டப்படுறது, காசு கொடுக்கறதெல்லாம் ரொம்ப சாதாரணமா போயிருது. ஏன்? 4 வார்த்தை அவரால் பேசுறதுக்கு டைம் இல்லாம போறதுனால அவருடைய உழைப்பு எல்லாமே கேள்விக்குறியாக போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுறது. இது ஒண்ணு. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, கணவனாக இருக்கக்கூடியவர் உழைத்து பொறுப்பை கவனித்து எல்லா வகையிலும் உறுதுணையாக இருப்பார். ஆனா வேற யாராச்சும் வேலை செய்யற இடத்துல எங்கேயோ ஒருத்தவங்க அன்பா 4 வார்த்தை பேசிடுவாங்க. அப்ப இவங்களுடைய கண்ணுக்கு தன்னுடைய பொறுப்பை சரியாக நிறைவேற்றக்கூடிய கணவனை விட 4 வார்த்தையை அழகாக பேசக்கூடியவர் உயர்வாகவும் நெருக்கமாகவும் தெரியக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு இருக்குது. அப்ப ஒரு கணவனுக்கு இருக்க வேண்டிய அடிப்படை தகுதி அப்படிங்கிறது பொறுப்பு தானே தவிர அன்பு இல்லை. பொறுப்பு தானே தவிர அன்பு இல்லை. நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குடும்பத்தார்களினுடைய விஷயத்தில் ஏன் அன்பா இல்லைன்னு கேட்க மாட்டான், ஏன் பொறுப்பு செய்யலன்னு தான் கேட்பான். நாளைக்கு மறுமையின் கேள்விகளிலும் பொறுப்பு சார்ந்துதான் வருமே தவிர அன்பு சார்ந்த கேள்விகள் வராது. அப்போ தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைங்க, அதே மாதிரி தன்னுடைய குடும்பத்தார்களுக்காக வேண்டி அவர்களுக்கு உடம்பு சரியில்லாம போகும்போது, அவங்களுக்கு ஒரு தேவை ஏற்படும் போது, அவங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படும் போது தன்னுடைய பொறுப்பை சரியாக ஆற்றக்கூடிய ஒரு கணவன் அன்பாக பேசுவதற்கு நேரம் இல்லாம போயிடலாம், அன்பாக பழகுவதற்கு உண்டான சரியாக பேசுவதற்குள்ள சூழல் இல்லாம கூட போயிடலாம். அதனால அவருடைய பொறுப்பு கேள்விக்குறி ஆக்கப்படுவது என்பது மிகப்பெரிய ஒரு பின்விளைவை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஒரு உதாரணத்தை சொன்னா அழகா புரியும். அபுல் அஸ் அத்வாலி அப்படின்னு சொல்லி ஒரு நபித்தோழர் இருந்தார். அபு அஸ் அத்வாலி அவரு ஒரு விஷயத்துல ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டார். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னா, திருமணம் முடிக்கிறது, தலாக்கு விடுறது, இன்னொரு திருமணம் முடிக்கிறது, தலாக்கு விடுறது, இன்னொரு திருமணம் முடிக்கிறது, தலாக்கு விடுறது. இந்த மாதிரி 3-4 திருமணம் செஞ்சாரு. 3-4 திருமணத்தையும் தலாக்கு விட்டுக்கிட்டே இருந்தாரு. இதுல இவர் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டார். அபு அத்வலிக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி சொன்னாவே மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா, அவரா அந்த பொண்ணை தலாக்கு விட்டாச்சா, விட்டுட்டாரு, இன்னொரு கல்யாணம், இந்த பொண்ணை எப்போ தலாக்கு விட போறாரோ அப்படின்னு சொல்லி இவரை பத்தி பேசினாவே ஓ அவரா அப்படின்னு சொல்லி பேசுற அளவுக்கு பிரபலம் ஆயிட்டார். இந்த செய்தி அவருக்கும் வருது. அவருடைய நண்பர்கள் சொல்றாங்க, எப்பா நீ கல்யாணம் முடிக்கிறதும் தலாக்கு விடுறதுமாவே இருக்கிறிய, உன்னை பத்தி எல்லாம் இப்படி பேசிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லும் போது இவர் தான் தலாக்கு விடுறது எதனால அப்படின்னு சொல்லி மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டார். அப்ப அவர் என்ன பண்றாரு, அப்துல்லாஹ் இப்னு அர்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு சஹாபி, அந்த சஹாபியை போய் பார்க்கிறார். பார்த்து நீங்க என்னோட என் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அழைச்சிக்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கு போனார்.
தன்னுடைய வீட்டுக்கு போய் தன்னுடைய மனைவியை பார்த்து கேட்டாரு. யாரை வச்சுக்கிட்டு? அப்துல்லாஹ் இப்னு அர்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களை வச்சுக்கிட்டு தன்னுடைய மனைவிட்ட கேட்கிறாரு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டார். இப்ப மனைவி சொன்னாங்க, இந்த கேள்வி வேணாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப இல்ல இல்ல அல்லாஹ் மேல சத்தியம் செஞ்சு சொல்லு என்ன பிடிச்சிருக்கா இல்லையாண்டு அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்ப அந்த பெண்மணி சொன்னாங்க, அல்லாஹ் மேல சத்தியம் செஞ்சு சொல்லணுமா? அல்லாஹ் மேல சத்தியமா பிடிக்கலங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி சொல்லிட்டான். உடனே இவர் அப்துல்லாஹ் இப்னு அர்கம்ட்ட சொன்னார், பாத்தீங்களா ஏன் நான் தலாக்கு விடுறேன் அப்படிங்கிறது இப்ப உங்களுக்கு புரியுதா? இந்த மாதிரி எனக்கு பிடிக்காத பெண்களோட நான் எப்படி வாழ முடியும் அப்படின்னு சொல்லி இவர் என்ன செய்யறாரு, தன்னுடைய தலாக்கு விடுற அந்த காரியத்தை நியாயப்படுத்துறாரு. ஏன்னு சொன்னா அந்த பெண்மணிட்ட சும்மா கேட்டிருந்தாக்கா பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அல்லாஹ் மேல சத்தியம் செஞ்சு உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னா அல்லாஹ் மேல சத்தியம் செஞ்சு போய் சொல்ல முடியாதுல்ல. அப்ப அல்லாஹ் மேல சத்தியம் செஞ்சு அந்த பெண்மணி என்ன செஞ்சுட்டாங்க, பிடிக்கலங்கன்னு சொல்லிட்டாங்க. உடனே இவர் சொல்றாரு, இப்ப பிடிக்காத பொண்ணோட எப்படி வாழ சொல்றீங்க, அதனாலதான் நான் தலாக்கு விட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அத்துவலி சொல்லிடுறாரு. சொன்ன உடனே அப்துல்லாஹ் இப்னு அர்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன பண்றாங்கன்னா, இந்த செய்தியை ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கிட்ட வந்து சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இந்த துவலி தன்னுடைய கல்யாணம் பண்றவங்களை பூரா தலாக்கு விடுறாரு. அதுக்கு என்ன காரணம்னா, அவர் அவங்களுக்கு பிடிக்கலையா, அப்ப பிடிக்காத பெண்ணோட எப்படி வாழ்றது அப்படின்னு சொல்லிட்டு இவர் தலாக்கு விட்டுட்டார் அப்படிங்கிற செய்தி ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு வருது. அப்ப ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பெண்ணை கூப்பிட்டு விட்டாங்க. அந்த பெண்மணி வந்தாங்க. அந்த பெண்கிட்ட கேட்டாங்க, ஏமா அவர் உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப அந்த பெண்மணி சொன்னாங்க, பிடிக்கல, சத்தியம் செஞ்சு சொல்ல சொன்னாங்க. அப்ப சத்தியம் செஞ்சு பிடிக்கலன்னு தானே சொல்ல முடியும், அதான் பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்ன ரொம்ப அழகான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, லைஸத் குல்லுல் புயூதி புனியத் அலல் மஹப்பா. ரொம்ப அற்புதமான வார்த்தை. என்ன அப்படின்னா, எல்லா வீடுகளும் அன்பில் கட்டப்பட்ட வீடுகள் அல்ல. ஃபகذிபூஹு, பொய் சொல்லுங்கள், இன்னி உஹிப்புக் என்பதால் நான் உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி பொய்யாச்சும் சொல்லுங்க. எல்லா வீடுகளும் அன்பால் கட்டப்பட்ட வீடுகள் அல்ல, அந்த வீடுகள் கட்டப்பட்டது பொறுப்பால் என்பதாக சொன்னாங்க. எல்லா வீடுகளும் கட்டப்பட்டு இன்னைக்கு எல்லா குடும்பத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்களே, எல்லா வீட்லயும் அன்பா பண்பா பாசமா நேசமா வாழ்றாங்கன்னு கிடையாது. பொறுப்பை கொண்டுதான் அந்த வீடுகள் அந்த குடும்பங்கள் நிலைநிறுத்தப்பட்டு இருக்கிறது என்பதாக ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா, அன்பு இல்லாமலும் இருக்கலாம். குடும்பத்துல கணவன் மனைவிக்கு மத்தியில் அன்பு இருக்கணும்ன்றது கட்டாயம் கிடையாது. ஆனா பொறுப்பு என்ன அப்படின்னா, நான் இல்லைன்னா என் மனைவி எங்க போவா, நான் இல்லைன்னா என் பிள்ளைங்க எங்க போவோம், நான் இல்லைன்னா எங்க பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க, நான் தானே செஞ்சாகணும், நான் தானே செய்யணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பொறுப்பை உணர்ந்த காரணத்தினால் தான் பல குடும்பங்கள் இன்று நிலை பெறுகிறது. தவிர அன்பு இல்லை அப்படிங்கிறது கிடையாது. அதனால ஃபகذிபூஹு இன்னி உஹிப்புக், நீங்க பொய்யாச்சும் சொல்லணும், என்னண்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லி பொய்யாச்சும் சொல்லுங்க என்பதாக ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை இது. இன்னைக்கு என்ன ஆயிருது அப்படின்னு சொல்லி சொன்னா, 4 பேர் அழகா பேசிடுறாங்க, நட்பா பழகிடுறாங்க. அவங்க பேசுறது தன்னுடைய கணவன் பேசுறதை விட அல்லது தன்னுடைய மனைவி பேசுறதை விட ரொம்ப அன்பாவும் பிணைப்பாவும் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். அவங்க கிட்ட ஒரு $1000 கடன் கேட்டு பாருங்க, தராங்களான்னு சொல்லி பேசுவாங்க. அப்படியா, இப்படிலாம் அப்படி பண்ணிருக்க கூடாது, இதே நானா இருந்தா இப்படிதான் செஞ்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருவாங்க, கனிவாக சில வார்த்தைகள் ஒரு ஆணால் பேச முடியும், ஒரு பெண்ணால் பேச முடியும். பணி செய்யக்கூடிய இடங்களில் நம்மோடு பழகக்கூடிய நண்பர்கள் அவங்க கிட்ட ஒரு $2000 கடன் கேட்டு பாருங்க, தராங்களான்னு தரமாட்டாங்க. அன்பை எல்லாரும் காட்ட முடியும், பொறுப்பை எல்லாரும் செய்ய முடியாது. பொறுப்பை எல்லாரும் செய்ய முடியாது. அன்பா 10 வருஷம் கூட பழக முடியும். ஆனா 10 வருஷமா பொறுப்பா ஒருத்தர் நடந்துக்க முடியுமா? காசு பணத்தை கொடுத்து நம்மளுடைய நண்பர் ஏதோ அவசரத்துக்கு ஒரு $10,000 கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா கூட ரொம்ப யோசிப்பார். அப்பதான் அவருடைய கஷ்டத்தை சொல்வார், நான் கொடுத்துருவாங்க, எனக்கு பெரிய விஷயம் இல்லை, ஆனா இப்பதான் அப்படின்னு சொல்லி சொல்வார். அப்ப பொறுப்பு செய்யறது தான் அங்க கஷ்டமே தவிர அன்பாக 4 வார்த்தை பேசுறது கஷ்டம் இல்லை. அந்த விஷயத்தை நாம அழுத்தமாக புரிஞ்சுக்கணும். இந்த அடிப்படையில நிறைய ஹதீசுகளை நம்மளால பார்க்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பொருளாதாரத்தை கொடுப்பதன் மூலமாகத்தான் அன்பு வளரும் அப்படிங்கிறதுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, நீங்க மக்கள்கிட்ட ஹதியாக்கள் கொடுப்பதன் மூலமாக உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துங்கள்னு சொன்னாங்க. ஏன், பேசுறதின் மூலமாக அன்பை வெளிப்படுத்துறது அப்படிங்கிறது நிலைக்காது. ஹதியாக்கள் கொடுங்க, அன்பளிப்பு கொடுங்க, அப்பத்தான் அதனுடைய உண்மை நட்பு என்ன அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்ப அந்த அடிப்படையில பொறுப்புள்ள கணவனாக இருந்து விட்டால் போதுமா, அதுதான் அடிப்படை தகுதி. அப்ப அன்பு பண்புலாம் தேவையில்லையானா தேவைதான், அது கூடுதல் சிறப்பு. அப்படி இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னா கூடுதல் சிறப்பு. அப்போ ஒரு கணவனுக்கு இருக்க வேண்டிய, ஒரு மனைவிக்கு இருக்க வேண்டிய அடிப்படை தகுதி என்பது பொறுப்பு.
கூடுதல் தகுதி தான் அன்பாக இருக்கிறது, கூடுதல் தகுதி தான் அரவணைப்பாக இருக்கிறது, கூடுதல் தகுதி தான் அவங்கள்ட்ட கருணையோடு நடந்து கொள்வதெல்லாம் கூடுதல் தகுதி தான். இன்னைக்கு அந்த கூடுதல் தகுதியை எதிர்பார்த்து அது கிடைக்காம போகும்போது அடிப்படை தகுதியற்றவராகவே அவர்கள் என்ன செய்யறாங்க இன்னைக்கு பாக்குறாங்க. இன்னைக்கு நம்ம பாக்குறோமா இல்லையா? ஹஜரத் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சிலாகிச்சு பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்ப ஒரு தடவை ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க வந்து கேட்டாங்க, என்ன எப்ப பார்த்தாலும் ஹதீஜா அவங்கள பத்தியே பேசுறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஹதீஜா மேல எனக்கு இருக்கக்கூடிய அன்பு இருக்குதே, இது அல்லாஹ் என்னுடைய உள்ளத்துல போட்ட அன்பு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப அன்பு அப்படிங்கிறது வந்து செயற்கை இல்லை, அது இயல்பாகவே போடப்படக்கூடியது. அப்ப கணவன் அழகாக நடந்து கொள்வதன் மூலமாக ஒரு மனைவியின் உள்ளத்தில், ஒரு மனைவி அழகான முறையில் நடந்து கொள்வதன் மூலமாக கணவனின் உள்ளத்தில் அன்பை பெறலாம். அது வேற விஷயம், இது செயற்கை கிடையாது. ஆனா இன்னைக்கு இந்த கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு இந்த அன்பு கேள்விக்குறியாக்கப்படுது. கணவன் மனைவி தானே, கெமிஸ்ட்ரி இல்லை, கெமிஸ்ட்ரி இல்லை. அந்த அன்பு இல்லைன்றதை தான் நியாயப்படுத்துறதுக்காக வேண்டி கெமிஸ்ட்ரி இல்லை அப்படின்னு சொல்லி இந்த பிளவு என்பது மேலும் 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 அப்படியே பெரிதாகி கொண்டே போகக்கூடிய ஒரு சூழலை நம்ம இன்னைக்கு பார்க்கணும். அன்பு அப்படிங்கிறது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து போடப்படக்கூடிய ஒன்று. 100% அன்பு இருந்தா தான் வாழ முடியுங்கிறது இல்லை. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களுடைய மனைவிட்ட சில விஷயம் பிடிக்காம இருக்கும், பிடிச்ச 2-3 விஷயமும் இருக்கும், அந்த பிடிச்ச விஷயத்தை வச்சுட்டு பிடிக்காத விஷயத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கன்னு சொல்லி சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப 100% அன்பு இருக்கும், 100% அது இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்போ பொறுப்பாக ஒரு கணவன் இருந்து விட்டால் அவர் தப்பித்துக் கொள்வார். அன்பு இல்லை என்றாலும் சிறந்த குடும்ப வாழ்க்கையை வாழ முடியும். 10 வருஷத்துக்கு அப்புறம் அன்பு வரும், 15 வருஷத்துக்கு அப்புறம் அன்பு வரும். அவங்க 2 பேருக்கும் வயசானதுக்கு பிறகு கணவன் மனைவிக்கு இடையில அவர் இல்லாட்டி நான் இல்லை, நான் இல்லாட்டி அவர் இல்லைன்ற ஒரு சூழல் ஏற்படும். ஆரம்பத்திலே என்ன செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி சொன்னா, மற்றவர்கள் அன்பா பேசுவாங்க, அன்பா பேசுறது ஈஸி, அதை வச்சு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா நம்மளுடைய திருமண விஷயத்துல நம்ம அதுல வீழ்ச்சி அடைஞ்சிடக்கூடாது. ஏன்னு சொன்னா, ஏன் இந்த விஷயத்த வந்து நம்ம பள்ளியிலையும் இந்த விஷயத்த மைய கருவா வச்சு பேசப்பட்டது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, சிலர் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி, என்னன்னா காசு பணம் கொடுக்குறாருங்க, ஆனா 4 வார்த்தை பேசுறதுக்கு நேரம் இல்லை, அவருக்கு வேலை முக்கியமா போச்சு, நாங்கெல்லாம் முக்கியமா இல்லை அப்படின்னு சொல்லி அந்த வேலைக்கு போறது இவங்களுக்கு தான் அப்படிங்கிறது புரியல பாருங்க. அதாவது ஷைத்தான் அப்படி காட்டிடுவான். ஷைத்தானுடைய பிரதான காரியம் என்ன தெரியுமா? கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை ஏற்படுத்துறதுதான். ஏன் அந்த பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா ஒரு சந்ததியவே கெடுத்துடலாம். அவனுக்கு வேலை மிச்சம், அவனுக்கு வேலை மிச்சம். நல்ல கணவன் மனைவியாக அவர்கள் வாழ்ந்தார்கள் என்றால் சிறந்த சந்ததிகள் உருவாகி விடுவார்கள். அப்போ ஒவ்வொரு சந்ததியையும் கெடுப்பதற்கு அவன் பெரிய பட்டாளமே தேவைப்படும். ஆரம்பத்திலே பிரிச்சு விட்டுட்டா பெரிய வேலை மிச்சம். அதனால அவனுடைய பிரதான காரியம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி பிளவுகளை ஏற்படுத்துவான். அப்ப அந்த நேரத்துல நாம இதைத்தான் பார்க்கணும், பொறுப்பை சரியாக செய்யறாங்களா. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ரொம்ப 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 பிரபலமான இந்த ஹதீஸ் குடும்ப வாழ்க்கைக்கு தான் அதிகம் பயன்படுத்துவாங்க. என்ன அப்படின்னா, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யதிஹி, ஒவ்வொருவரும் பொறுப்புதாரரே, தன்னுடைய பொறுப்புகள் விஷயத்தில் விசாரிக்கப்படுவார். அப்ப பொறுப்புள்ள கணவனாக இருப்பது என்பதுதான் அடிப்படை தகுதி அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கிறோம். சரி, அதே மாதிரி ஆண்களுக்கும் நிறைய சொல்ல வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. ஆண்கள் சுருக்கமாக சொல்றதா இருந்தா, இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவங்க தன்னுடைய மகனுக்கு திருமணம் செய்யும் போது தன்னுடைய மகனுக்கு ஒரு 10 உபதேசம் செஞ்சாங்க. தன்னுடைய மனைவிட்டு எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு 10 உபதேசம் செஞ்சாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு வசனம். அந்த அற்புதமான அந்த அறிவுரைகள் 10 அறிவுரைகள். அதுல முதலாவது அறிவுரை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய கணவனிடம் அன்பை எதிர்பார்ப்பாள். அந்த அன்பு விஷயத்தில் நீ கஞ்சனாக இருந்து விடாது. எல்லா மனைவியும் நம்ம அன்பா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவான். அதனால அன்பா இருக்கிற விஷயத்துல நீ கஞ்சனாக இருக்காத. முதலாவது அறிவுரை. 2வது, இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொன்ன அறிவுரை, ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய கணவன் அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுவாள். அன்பை வெளிப்படுத்தும் விஷயத்தில் நீ குறை செய்து விடாதே என்பதாக சொன்ன. அன்பா இருக்கிறது ஒரு விஷயமா சொன்னாங்க, அன்பை வெளிப்படுத்துறத ஒரு விஷயமா சொன்னாங்க. இதற்கு கீழே சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, நிறைய கணவன்மார்கள் அன்பானா இருப்பாங்க, ஆனா அன்பை வெளிப்படுத்த தெரியாது, வெளிப்படுத்துறதுக்கு டைம் இருக்காது. அப்ப அன்பை வெளிப்படுத்துறதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்ப அன்பை காட்டும் விஷயத்தில் கஞ்சனாகி விடாதே, அன்பை வெளிப்படுத்தும் விஷயத்தில் நீ குறை செய்து விடாதே. 2 விஷயம். 3வது, இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொன்னாங்க, உனக்கு கோபம் வந்தால், கடுமை வந்தால் அதை வீட்டிற்கு வெளியே காட்டிவிடு. உன்னுடைய மனைவியிடம் நீ மென்மையாகவே நடந்து கொள்ளும்.
உனக்கு கோபம் இருக்கும், கடுமை இருக்கும், ரொம்ப கட் அண்ட் ரைட்டா இருப்ப, அதை வீட்டுக்கு வெளியே வச்சுக்க. வீட்டுக்குள்ள உன்னுடைய மனைவியிடத்தில் நளினமாகவும் கனிவாகவும் நடந்து கொள் என்பதாக இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொன்னாங்க. 3. 4வது இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொன்னாங்க, நீ நாட்டையே ஆளும் அரசனாக இருந்தாலும் வீட்டிற்குள் அவளை அரசியாக்கி விடு என்பதாக சொன்னாங்க. நீ ஆள்றதெல்லாம் வெளியே வச்சுக்க, ஆனா வீட்டுக்குள்ள உன்னுடைய மனைவியை அரசியாக்கி விடு என்பதாக இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொன்னாங்க. 5வது சொன்னாங்க, உன்னுடைய மனைவி உன்னிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ அவ்வாறு நீ அவளிடத்தில் நடந்து கொள் என்பதாக இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொன்னாங்க. என்னுடைய மனைவி இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், நமக்கு 1000 கற்பனைகள் இருக்கும், ஆசைகள் இருக்கும். அதே மாதிரி அவளுக்கும் உன்னிடத்தில் சில நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். அப்போ உன்னிடத்தில் உன்னுடைய மனைவி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ அவ்வாறு நீ அவளிடத்தில் நடந்து கொள் என்பதாக சொன்னாங்க. 5. 6வது, ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய கணவன் சம்பாதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவாள். சம்பாதிக்கும் விஷயத்தில் நீ சோம்பேறியாக இருந்து விடாது என்பதாக இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொன்னாங்க. தன்னுடைய கணவன் சம்பாதிக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. அதனால மற்றவங்கள்ட்ட இருந்து உட்கார்ந்து சாப்பிடுறத விரும்ப மாட்டாங்க. அதனால சம்பாதிக்கக்கூடியவனாக இரு, சோம்பேறியாக இருந்து விடாது என்பதாக 6வது சொன்னாங்க. 7வது சொன்னாங்க, எல்லா பெண்களும் கோணலான எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் தான். கோணலாக இருப்பதே அழகு, அந்த கோணலை நிமிர்த்தி விட்டால் அவருடைய அழகு போய்விடும் சொன்னாங்க. இது ரொம்ப அழகான புரிதல். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பெண்களை கோணலான விழா எலும்பிலிருந்து தான் படைத்திருக்கிறான். அந்த பெண் கோணலாக இருப்பது தான் அழகு. கொஞ்சம் அப்படி இப்படியுமா கொஞ்சம் முண்டக மண்டகம் இருந்தாலும் நல்லது. ஆனால் அந்த கோணலை நேராக்கி விட்டால் அந்த அழகு போய்விடும் என்பதாக இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொன்னாங்க. 8வது சொன்னாங்க, எல்லா பெண்களும் தன்னுடைய கணவன்மார்களிடத்தில் நன்றி கெட்டவர்களாகத்தான் இருப்பார்கள். அவள் நன்றி கெட்டவளாக இருக்கிறாள் என்று அவளை வெறுத்து விடாதே என்பதாக இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொன்னாங்க. எவ்வளவு செஞ்சாலும் சரி அவங்க என்ன செஞ்சிருவாங்க, என்ன பெருசா செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஈஸியா சொல்லிட்டு போயிருவாங்க. அதனால அவங்கள வெறுத்து விடாதீர்கள் என்பதாக இமாம் அவங்க சொன்னாங்க. 9வது சொன்னாங்க, பெண்களின் பலவீனத்தை கருத்தில் கொண்டு அல்லாஹ்வே சில சலுகைகளை வழங்கி இருக்கும் போது அவளுடைய பலவீனத்தை கருத்தில் கொண்டு நீயும் அவளிடத்தில் தாராளமாக கருணையோடு சலுகையோடு நடந்து கொள் என்பதாக சொன்னான். அல்லாஹ்வே அப்படித்தானே வச்சிருக்கிறான். போர்க்களத்தில் போராடக்கூடிய ஒரு ஆணுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தொலைய விடலான்னு சொல்லல. அல்லாஹ் பாருங்க, போர்க்களத்தில் கையில் வாளேந்தி நிற்கக்கூடிய ஒருவனுக்கு கூட தொழுகையை விடலாம் என்று சொல்லல. ஆனால் ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பால் கொடுக்கிறாயா, நீ நோன்பை விடலாம், நீ தொழுகை விடுறதுக்கு அவங்களுக்கு அனுமதி இருக்கு சில சிரமங்களின் காரணத்தினால. அப்ப பெண்களிடத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சலுகையோடு நடந்து கொள்கிறான் அவர்களுடைய பலவீனத்தின் காரணத்தினால். எனவே அந்த பலவீனமான அந்த படைப்பு விஷயத்துல நீயும் கருணையோடு சலுகையோடு நடந்து கொள் என்பதாக 9வது சொன்னாங்க. 10வது இமாம் அவங்க சொன்னாங்க, பெண் என்பவள் உன்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கைதி, காஃபிரான கைதியிடம் கூட அழகிய முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வினுடைய கட்டளை. எனவே உன்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட உன்னுடைய மனைவி இடத்திலே நீ அழகிய முறையில் நடந்து கொள் என்று சொல்லிட்டு சொல்றாங்க. உன்னுடைய மனைவி இடத்தில் நீ சிறந்தவன் என்றால் நீ உண்மையில் சிறந்தவன், உன்னுடைய மனைவி இடத்தில் நீ கெட்டவன் என்றால் நீ உண்மையில் கெட்டவன், அதுதான் உன் அடையாளம் என்பதாக இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் இந்த 10 விஷயத்தை சொன்னாங்க. கொஞ்சம் உட்காந்து இந்த 10 விஷயத்தையும் யோசிச்சு ஒன்னுலயும் நாம எத்தனை மார்க்குன்றதை போட்டு கரெக்டா ரிவ்யூ பண்ணி நம்ம சரி பண்ணோம்னு வச்சுக்கங்களேன், வாழ்க்கை சிறப்பாயிடும். இதுல ஒன்னும் பெருசா இந்த 10 விஷயத்தை நடைமுறைப்படுத்துறது சிரமம் தான். ஆனா இதை நடைமுறைப்படுத்துவதால் நஷ்டம் எதுவும் ஏற்படாது. சிரமம் இருக்கு, சிரமம் என்பது வேறு, நஷ்டம் என்பது வேறு. இந்த 10 விஷயத்துல நம்ம செயல்படுத்தும் போது பெரிய நஷ்டமோ மிகப்பெரிய தடுமாற்றமோ ஏற்படாது. சில சிரமம், அந்த சிரமத்தை கடந்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை இன்னைக்கு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு குடும்பத்துல ஒரு மனிதனுக்கு நிம்மதி இல்லாமல் போய்விட்டது என்று சொன்னால் அவனுடைய மொத்த வாழ்க்கையுமே சிதைந்து போகக்கூடிய ஒரு சூழல். பணி செய்யற இடத்துலயும் சரி, மற்ற இடங்கள்லயும் சரி, அவனுடைய முடிவெடுக்கிற விஷயம், எல்லா விஷயமுமே இந்த இடத்துல ரொம்ப செதிஞ்சு போறதை நம்ம பார்க்கிறோம். இந்த குடும்ப அமைப்பு அழகாக இருக்கும் பட்சத்தில் இந்த பாவங்கள் எல்லாம் நடைபெறாது. அல்லாஹ் இங்க சொல்றான் பாத்தீங்களா, சில பாவங்களை சொல்லித்தான் இதுல மையக்கரும் இந்த 4 வசனங்கள் தான். இந்த 4 வசனங்கள் குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. ஒரு தன்னுடைய மனைவி அல்லாத ஒரு பெண்ணையோ தன்னுடைய கணவன் அல்லாத ஒரு ஆணையோ யோசிப்பவர்கள் குறித்து உலாயிக ஹுமுல் ஆதூன் என்பதாக சொல்றான். இவர்கள் வரம்பு மீறக்கூடியவர்கள், இவர்கள் எல்லை தாண்டக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அதனால
இந்த விஷயத்துல நாம கவனத்துல வச்சுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குடும்ப வாழ்க்கை சம்பந்தமா நிறைய சொல்லியிருக்காங்க. நிறைய நம்ம பேசலாம். அது இதுல இன்னும் சொல்ல போனா இதுல உள்ள ஒவ்வொரு பண்புமே தனித்தனி பயானா பேச வேண்டிய விஷயம். ஒண்ணு எடுத்துக்கிட்டோம்னு சொன்ன தொழுகை இருக்கு, தொழுகையை தனியா பேசலாம். வாக்குறுதி மீறல் இருக்கு, அதை தனியா நம்ம பேசலாம். மோசடி இருக்குது, அதை தனியா நம்ம பேசலாம். இதுல ஒவ்வொரு பண்பையும் அல்லாஹ் ஒரு வரியில சொல்லிட்டே போயிட்டான். ஆனா ஒண்ணுமே தனித்தனி தலைப்பாக எடுத்து நம்ம பேசலாம். ஆக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சிறந்த வாழ்க்கை வாழ்கின்ற ஒரு தௌஃபீக்கை நமக்கு தந்தருள்வானாக. நாளை மறுமையினுடைய நம்பிக்கையோடு, நாளை மறுமையின் மீது நமக்கு அழுத்தமான நம்பிக்கையோடு, அல்லாஹ்வுடைய விசாரணையை நாம் அஞ்சிக் கொண்டு, நாளை மறுமையினுடைய நரகத்தினுடைய தண்டனையை நாம் விழிப்புணர்வோடு அதை உணர்ந்து கொண்டு சிறப்பான வாழ்க்கை வாழக்கூடிய நல்ல சூழ்நிலையை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு ஏற்படுத்தி தந்தருள்வானாக. வ ஆகிரு தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الحمد لله رب العالمين. اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم احسن عاقبتنا في امور كلها واجرنا من خزي الدنيا وعذاب الاخره. توفنا مسلمين والحقنا بالشهداء والصالحين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. ஜஸாக்கல்லாஹு ஹைரன் உஸ்தாத். அல்ஹம்துலில்லாஹ். இன்று எதை கேட்டோமோ அதன்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக இன்ஷா அல்லாஹ். வழமை போல் 2வது ஞாயிற்றுக்கிழமை மாதம் நம்மளுடைய தமிழ் பயான் நடைபெற உள்ளது. குர்ஆன் தஃப்சீர் மற்றும் தமிழ் பயான். அதன்படி இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாதம் 8ஆம் தேதி பிப்ரவரி மாதம் நடைபெற உள்ளது. மற்ற விவரங்கள் இன்ஷா அல்லாஹ் வாட்ஸ்அப் குரூப்பில் அறியப்படும். இன்ஷா அல்லாஹ் இன்றைய பேசப்பட்ட விளக்கம் ரொம்ப தேவையான விளக்கம். இன்ஷா அல்லாஹ் அண்ணன் பஷீர் அவர்களும் யூடியூப்ல அப்லோட் பண்ணுவாங்க. அதையும் இன்ஷா அல்லாஹ் பொறுமையாக கேட்டுங்க. இன்ஷா அல்லாஹ் அடிக்கடி இந்த ஒரு வார்த்தை இப்போ வருது பொதுவாக, அதாவது இமோஷனல் டச் இல்லை அப்படின்னு. இன்ஷா அல்லாஹ் அதை புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய நல்ல தன்பதியர்களாக எல்லாம் இருக்க துவா செய்கிறான். சுபஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக. சுபஹான ரப்பிக ரப்பி இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். அஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.